பேச்சா இருக்கலாம். இதெல்லாம் வந்து மத்தவங்களுடைய நலனுக்காக நம்ம வந்து ஹெல்ப் பண்ணும்போது ஊட்டுவா நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு ப்ரூவனா இருந்தவர் டாக்டர் ரவி. நிறைய விஷயங்கள் நான் பார்த்திருக்கேன். அவருடைய கைடன்ஸ்ல வந்தவங்க எப்படி மைண்ட் செட், ஹேபிட், சேலஞ்சஸ் இதெல்லாம் மாறி மாறி சாதனை புரிஞ்சிட்டு வராங்க அப்படின்றது இன்னைக்கு இந்த பிறர் வாழ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? மத்தவங்க வாழும்போது பிறர் வாழும்போது நான் இன்னும் நல்லா இருக்க முடியும் அப்படின்றதுக்கு பிரபஞ்சமே எப்படி வேலை செய்யும் அப்படின்றத வந்து ரீசன்ட் டேஸ்ல வந்து பார்த்தேன். இன்னும் ஆழமா நம்பிக்கை வந்து உள்ளுக்கு இறங்கிடுச்சுன்னு சொல்லணும். இந்த விஷயம் வந்து எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ரிவீல் பண்ண கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இந்த நிகழ்வுல அது உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுல இட்ஸ் ஓகே, எனக்கு இவங்க கிட்ட ஷேர் பண்ணிடுறேன் அப்படின்னு உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவல்னால நான் இதை பகிர்ந்துக்கணும்னு விருப்பப்படுறேன். டாக்டர் ரவிக்கு ஒரு வாரத்துக்கு முன்பதாக தமிழகத்துல இந்தியால கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். இந்த அங்கீகாரத்தை அவர் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் பண்ணது என்னன்னா, எப்படி பிரபஞ்சம் மத்தவங்களுக்கு அவர் செஞ்ச விஷயத்தெல்லாம் திரும்பி கொடுக்கறப்ப பிரபஞ்சம் எப்படி எல்லாம் கொடுக்குது, எவ்வளவு பிரம்மாண்டமா அதை கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே வியப்பா இருந்தது. இன்னும் அந்த நம்பிக்கை ஆழமா போனது எனக்குள்ள. கண்டிப்பா நான் சொல்லும் போது உங்களுக்குள்ளேயும் அது ஃபீல் ஆகும். அகில உலக ரீதியாக மலேசியா மட்டும் இல்லைங்க, ஒரு சில கண்ட்ரி மட்டும் இல்ல, உலக ரீதியாகவே கிட்டத்தட்ட 250 இருந்து 300 வகையான நியூஸ் சேனல், செய்தி சேனல், நாளிதழ்கள், மேகசின்ஸ் இது அத்தனையுமே வந்து டாக்டர் ரவிக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக, அதாவது அறிஞர்கள், விஞ்ஞானிகள், தொழில்நுட்ப ரீதியாக சாதனை புரிந்த தொழில் முனைவர்கள் இவங்களுக்கு முன்னிலையில் இன்டர்நேஷனல் லாரியட்ஸ் ரெகக்னிஷன் கான்க்ளேவ் அப்படின்ற ஒரு அமைப்பு எக்ஸலன்சி ஆஃப் வெல்னஸ் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து பெருமைப்படுத்திருக்காங்க. இந்த விஷயத்த வந்து நான் படிக்கும் போது எனக்கு என்ன ஒரு விஷயம் புரிஞ்சதுன்னா, அவருக்கு கிடைச்சிருக்கிற அந்த கேட்டகரி, அந்த அமைப்பு என்னத்த மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஹியூமன் வெல்னஸ்க்காக, சுயநலம் இல்லாம இந்த மாதிரியான பீப்புளுக்கு, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு, என் கூட பிசினஸ் செய்யறவங்களுக்கு, என்னோட டீமுக்கு, என் குடும்பத்துக்குன்னு என்னோடன்னு எதுவுமே இல்லாம சுயநலம் அற்று யாரா இருந்தாலும் பரவாயில்ல, கைட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, நல்லா இருக்கணும், நான் மாறணும் சார், எனக்கு ஒரு கைட் பண்ணுங்க சார்னு சொல்ற அந்த மாதிரியான பீப்புளுக்கு எதுவுமே யோசிக்காம கொடுக்கிற அந்த சுயநலமற்ற தன்மை பிரபஞ்சம் எப்படிலாம் அவருக்கு அங்கீகாரத்தை தேடி கொடுக்குது அப்படின்றத இந்த கேட்டகரியில நான் பார்த்தேன். சோ வி ஆர் சோ பிளஸ். இன்னைக்கு அவர் முன்னிலையிலேயே இந்த விஷயம் நம்மளுக்கு வந்து இன்னும் எப்படி நம்மளுடைய தன்மை மாறும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்க காத்துட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரடியாவே இருக்காரு. சோ அகெயின் உங்களுடைய சகோதரியா ஜென்டல் ரிமைண்டர் வீடியோ ஆன் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நேரத்தை தாமதிக்காம வாழ்நாள் சாதனையாளர் டாக்டர் ரவி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். டாக்டர் ரவி. எல்லாருக்கும் அன்பான மாலை வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? ஓகே, குட் குட். ஸோ நான் ஆரம்பிக்கலாமா, இல்லை கேள்வி எதுவும் வச்சிருக்கீங்களா இன்னைக்கு? அவங்களை பத்தி பேசினோடனே அந்த அங்கீகாரத்துல பார்த்தோன்னே கேள்விகள் ஒன்னொன்னுமே மறக்குது டத்தோ. பட் இருந்தாலும் மீட்டிங் முடிச்ச கையோட சில பேர் மோனா அடுத்த வாரம் இந்த கேள்வி எல்லாம் கேளுங்க, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல குறிப்பிட்டு ஒரு சில பேருடைய கேள்விகள், அதிகமா கேட்ட கேள்விகளை நான் உங்க முன்னுக்கு வைக்கிறேன். ஒரு 3 கேள்வி. முதலாவதாக, இன்னைக்கு மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றதுதான் டாபிக்கே. அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் டார்கெட் பண்றேன், ஒரு விஷயத்த டார்கெட் பண்றேன், கோல்ஸை செட் பண்றேன், அதுக்கான ஆக்ஷன் கூட போடுறேன். அப்படி இருந்தும் கூட ஏன் மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு வந்து நடக்க மாட்டுது? சில நேரங்கள்ல நான் வேணும்னு நினைச்சு பண்ற விஷயம் உருவாக மாட்டுது. அதுக்கு என்ன காரணம்? இதுக்கு இம்பார்ட்டன்டான ரீசன் என்ன ரத்தோ? ஓகே, நல்ல சூப்பரான கேள்வி தான் ஸ்டார்டிங்கில். ஸோ எல்லாருக்கும் அன்பான மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அந்த அவார்ட் பற்றி சொல்லிட்டாங்க. பிகாஸ் நம்ம என்ன செஞ்சோம், டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால் இந்த அனௌன்ஸ் பண்ணலை. பட் அதுக்கு முக்கியமாக சில பேருக்கு இந்த வேலையில் நன்றி சொல்லணும். குறிப்பாக சுரேஷ் சத்யநாராயணன் ஒருத்தர் இருக்கிறாரு, சூப்பர்மேன். அவர், டாக்டர் ஹேமச்சந்திரன், அண்ட் முக்கியமாக நம்மளோட டீம் ஒருத்தர் இருக்கிறார்ல, ஆல்வேஸ் டாக்டர் சதா. இந்த வேலையில் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். பிகாஸ் கூட்டு ஏற்பாட்டில் தான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி ரொம்ப சிறப்பான முறையில் பண்ணியிருந்தாங்க. ஸோ டெஃபினெட்லி யூ வில் கெட் த மெசேஜ் வெரி சூன்லாம், நல்லா ப்ராப்பராக. பிகாஸ் ஒரு விஷயத்த செய்கிறோமா, அது சரியாக செய்யணுன்ற விஷயத்தில் அவங்கெல்லாம் கண்ணும் கருத்துமாக இருந்து வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த வேலையில் அவங்களுக்கெல்லாம் நன்றி. என்ன கேள்வி, சூப்பரான ஒரு கேள்வி போட்டிங்க. அதாவது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும், உருவாக்கணும், ஆனால் ஏன் நடக்க மாட்டுது? ஏன் நடக்க மாட்டுதுன்னா, என்னை பொறுத்தளவில் ஒரு முக்கியமான அடிப்படை விஷயம் என்னென்னா டவுட்.
செல்ஃப் டவுட். இந்த செல்ஃப் டவுட் வந்து மேலோட்டமான ஒரு விஷயம் கிடையாது. டெய்லி நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம ரொம்ப படிச்சிட்டோம், அதான் பிரச்சனையே. நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியறனால டவுட்டும் சேர்த்து வந்துருச்சு. அது அந்த டவுட்டில் என்ன நம்ம யோசிக்கிறோன்னா, நோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் இம்பாசிபிள். அதான் சொல்லுவாங்க, இது சாத்தியம் இல்லை. ஏதாவது ஒரு திட்டம் போடுங்களேன். அதாவது உதாரணத்துக்கு சொல்லுவாங்களே, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஓகே நீங்கள் ஒரு மாதம் ஒரு 1000 வெள்ளி இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு கோடீஸ்வரன் ஆகலாம். என்ன தோணுது? பியாண்ட் லாஜிக். ஓகே, இம்பாசிபிள். இது நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. இதுதான் தோணுது. எல்லாருக்கும் ஒரு நினைப்பு, நிறைய பணம் போட்டால் நிறைய பணம் போட்டு தான் சம்பாரிச்சுமா பணக்காரனா எல்லான்னு. ஆனால் பணம் போட்டு லாஸ் பண்ணவங்க எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா கணக்கிலே இல்லை. அதுவும் ஸ்கேம் மணி கேமில் எவ்வளோ காசை கொட்டியிருக்காங்க ஆளுங்க. அதில் எத்தனை பேர் பணக்காரன் ஆகுனாங்க? அந்த ஆர்கனைசர் தான் பணக்காரனாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி பீப்புள் இல்லை. அதே மாதிரி பல பிஸ்னஸ் எனக்கு தெரிஞ்சு, பெரிய பெரிய பிஸ்னஸ், ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ், ஜஸ்ட் நேம் இட்ல எத்தனையோ கடைகள் திறந்து மூடுறது நம்ம பார்த்துருக்கோம். எல்லாரும் ஒரு வியாபாரத்தில் நிற்க முடியறதில்ல. ஸோ என்ன, அந்த சாத்தியம் இல்லைன்னு இருந்துச்சுன்னா எந்த வியாபாரமும் சரி இது முன்னுக்கு வந்துடும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கலந்துட்டா என்ன ஆகும் ஃப்யூச்சரில்? ஃபியர் வந்துடும். ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். சில பேருக்கு பயம், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே தோற்றுருவோமோ. ஏன்னா நம்ம பார்க்குறோம், நிறைய மாடல் நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் சம்பாரிச்சிருக்காங்க, ஏன் நான் சம்பாதிக்க முடியாதான்னு ஒரு பக்கம் எஸ்ன்னு சொல்லும். ஆனால் முக்காவாசி பக்கம் என்ன சொல்லுது? நோ 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 நோ, அவங்க சம்பாதிக்கலாம், என்னால் முடியாது. ஏன் முடியாது? டவுட் உட்காந்துருக்கு. அதனால தான் நீங்கள் பாருங்கள், ஒரு சின்ன உதாரணம். ரிஜெக்ஷன். இன்னும் சில பேருக்கு ரொம்ப பயம், ரிஜெக்ட். எங்கடா என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு. எதுக்கு ரிஜெக்ட் பண்ணுறாங்க? நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், அது ஒரு ஃபெயிலியர். ஓகே. இன்னும் சில பேர் என்னால் முடியாது, கஷ்டம், இது எனக்கு இல்லை. இந்த மாதிரி பல சிந்தனையில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது growth வராது. ஒரு சின்ன உதாரணம் எப்போதும் பார்ப்பேன். இந்த உலகத்தில் நிறைய ஞானியர்கள் உருவாகுனாங்க. பெரிய பெரிய ஞானியர்கள், சுவாமி விவேகானந்தா எடுத்துங்க, பரஞ்சோதி மகான் எடுத்துங்க, ஜஸ்ட் நேம் இட்ல கணக்கு வழக்கெல்லாம் இருக்கிறாங்க. வள்ளலார் இருக்கிறாரு. எவ்வளோ இடத்துக்கு நம்ம போய் பார்க்குறோம். சில பேர் விசிட்டிங் பண்ணிக்கிட்டே இருப்போம், இந்த இடத்துலாம் போய் பார்ப்போம். இவரோட வாழ்ந்த இடம், அந்த ஞானியர் வாழ்ந்த இடம் எல்லாம் பார்த்து கூட என்னத்துக்காக பார்க்குறோம்? ஒரு நோக்கம் இருக்கணும் தானே. நம்மளும் முக்தி அடையணும், நம்மளும் செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணணும் ஒரு ஆசை. இல்லைன்னா என் மாஸ்டரை போய் பார்க்குறோம். ஒரு மாஸ்டர் பார்க்கணும், ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிறதுன்னு பார்க்குறோம். ஆனால் எத்தனை பேர் அடைஞ்சாங்க? கணக்கு பண்ணி பாருங்க. பெரிய பெரிய ஞானியர் காலத்தில் கூட எத்தனை பேர் முக்தி அடைஞ்சு ஃபாலோவராக வருவாங்க. இன்னைக்கு நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க வெளியே, நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எத்தனை ஸ்டூடெண்ட் ப்ரௌடாக சொல்ல முடியும், எஸ் நானும் ஒரு வெக்கனிங் சோல்ஸ், நானும் முக்தி அடைஞ்சிட்டேன், நானும் அந்த ஞானத்தை பெற்றுன்னு எத்தனை பேர் சொல்ல முடியுது? என் மாஸ்டர் ஒழுங்காக சொல்லி கொடுக்கலன்னு நினைக்கிறீங்களா? அவங்கள மேத்தட் எல்லாத்தையும் அவங்க அவங்க அனுபவத்தை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாங்க தானே. ஆனால் எத்தனை பேர் அச்சீவ் பண்ணுறோம்? ரொம்ப குறைவு. எத்தனை பேர் அந்த டிசிப்ளினாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம்? ரொம்ப குறைவு. வாய்? இந்த செல்ஃப் டவுட் தான் உட்காந்துருச்சு, டெய்லி அது ஓடிக்கிட்டே இருக்கு. உட்காந்து உட்காந்து பார்ப்பீங்க தவம் பண்ணி, இதுனா ஒன்றுமே நடக்கலையே. 2 நாள் உட்காருவோம், ஒரு மாதம் உட்காருவோம், ஒரு வருஷம் உட்காந்து பார்ப்பீங்க. இல்லை சார் இது சாத்தியமாகாது, சும்மா உட்காந்துட்டு என் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி. அப்புறம் நினச்சா உட்காருவோம், நேரம் இருந்தால் உட்காருவோம். அப்புறம் மாதத்துக்கு ஒரு வாட்டி, அப்புறம் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, தட்ஸ் இட். இது எனக்கு சம்மந்தம் இல்லை. இன்னும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, இது வேலை செய்யாது சார், இது எல்லாமே ஒரு பொய், ஒரு இலூஷன், நம்மளே ஒரு கற்பனை கவர் பண்ணிக்கணுமா இல்லையா? ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது? ஆட்டோமேட்டிக்கலி டவுட்ன்ற உலகத்தில் உட்காந்துட்டோம். அந்த மாதிரி மைண்ட் செட் வந்து பிஸ்னஸ்க்கு வரும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நிறைய பிஸ்னஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஒவ்வொரு பிஸ்னஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு நாளைக்கு ஒரு கொடியை தூக்குவாங்க. ஸோ மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. எதனால? இந்த டவுட்டு தான் கூட வந்துடுது. செஞ்சு பார்ப்பாரு, நோ இது நாட், திஸ் இஸ் நாட் ஃபார் மீ, இது எனக்கு சரி வராது, இது எனக்கு ஒத்து வராது. டத்தைன்னு சொன்ன மாதிரி தான். when I started network marketing, எனக்கு எம்எல்எம்னால எல்லாம் தெரியாது, இந்த அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு என்ன தெரியும்னா, நான் சம்பாதிக்கணும். ஏன்னா வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சம்பளம் ஒரு 2 to 3,000 நினைக்கிறேன், 3,000 4,000 அரௌண்ட் நீங்கள், அவ்வளோதான் என்னோட சம்பளம். இந்த சம்பளத்தோடு எனக்கு அவ்வளோ இஷ்யூ இல்லை. வி ஸ்டில் கேன் சர்வைவ், 2 பேரும் வேலை செஞ்சு வி கேன் சர்வைவ். பட் என்னோட பெரிய சேலஞ்சஸ் என்ன தெரியுங்களா? டைம். எனக்கு என்னோட டைம் இல்லை. என் டைமை வந்து வித்தாச்சு, தெரியுங்களா? கம்பெனிக்காரங்களுக்கு 10 மணி நேரம், ஓகே, ட்ராவலிங்க்கு ஒரு 4 மணி நேரம்,
வேற எங்கே இருக்கு எனக்கு டைம்? எனக்கு வெயிட் பண்ணுவேன். எதுக்கு தான்? தூங்குறதுக்கு, ரெஸ்ட் பண்ணுறதுக்கு கூட டைம் இருக்காது. ஏன்னா கமிட்மெண்ட் இருக்குது, வீடு இருக்குது, கார் இருக்குது, எல்லாத்துக்கும் காசு கட்டணும். ஸோ ஓடி தான் ஆகணும். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் டைம். ஸோ என்னோட கவலை பூரா, ஏன் என் நேரம் இப்படி போச்சு? ஸ்கூல் படிக்கும் போது எவ்வளோ ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஃபுல்லாக என்னோட டைம் தான். எங்கே வேணா போவோம், என்ன வேணா பண்ணுவோம், ஒரு இஷ்யூ இல்லை. சடார்னு வேலைன்னு வரும்போது, கமிட்மெண்ட், குடும்பம்னு வந்த பிறகு நேரமே இல்லையா? ஸோ ஹவ் யூ கேன் பி ஹாப்பி? ஓகே, நேரம் எதுக்கு இல்லைன்னா, செலிப்ரேஷனுக்கு நேரம் இல்லை, எதுக்கும் டைம் இல்லை. இருக்கிற நேரம் என்னது? ரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான். வேறு எதுவும் ஐடியரே இல்லை. ஏதோ பண்ணணுமா, காசு பத்தலை. ஆசை இருந்துச்சு, ஏதோ வியாபாரம் செய்யலாமா, ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாமா, பணம் பத்தலையே. ஜஸ்ட் சுக்கு மக்கான்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி வாழ்க்கையில் அப்போ நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோன்னு யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரி விஷயமா இருக்கும். பட் நான் ஒரு விஷயத்தை யோசித்தேன். ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவாங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கு இந்த மாதிரி பிஸ்னஸில் நிறைய பணம் போட தேவையில்லை, கொஞ்சம் டைம் மட்டும் கூட போடுங்க, இந்த கொஞ்சம் கற்றுங்க தொழிலை. நான் சொன்னேன், நான் என்ன சொன்னாலும் செய்கிறேன்ப்பா, ஆனால் ஒரே ஒரு விஷயம், எனக்கு டைம் ஃப்ரீடம் வேணும். அப்போ டைம் ஃப்ரீடம்னா என்ன வேணும்? எனக்கு ஃபைனான்ஷியலி ஸ்டெடியாக இருக்கணும். பணம் இருந்தால் தான் டைம் ஃப்ரீடம் இருக்கும். பணம் இல்லைன்னா டைம் இருந்து என்ன புரிஞ்சிடும்? ஒன்றுமே இல்லையே. பணமும் இருக்கணும், நேரமும் இருக்கணும். இதான் என் மைண்ட் ஓடிக்குது. அப்போ பணம் இருந்துச்சுன்னா, நேரமும் இருந்துச்சுன்னா, யூ கேன் டூ எனி திங் whatever யூ வாண்ட். ஸோ அந்த வழியில் தான் ஆரம்பிச்சது. ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு என் டைமை நிறையா கொடுத்தேன். எக்ஸ்ட்ரா டைம், சாட்டர்டே சண்டே எனக்கு ஓய்வு நேரம் பூரா என் பிஸ்னஸில் தான் இருப்பேன். வேலை முடிஞ்சோடனே என் பிஸ்னஸ் தான், அதே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஜஸ்ட் ரன். அது யாரும் என்னை ஃபாஸ்ட் பண்ணி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் சேர சொல்லலை, பிரெயின் வாஷ் பண்ணலை. நானே வாலண்டியர். ஒருத்தர் வந்தார் அந்த காலத்தில், இது பிஃபோர் ட்ரஸ்ட்லியில் ஏர்லி ஸ்டேஜில். பிகாஸ் ஒரு மருந்து விற்பாங்க தான், மூலிகை தான், சப்ளிமெண்ட் நிறையா கொடுப்பாங்க, நெட்வொர்க் கம்பெனி தான். ஒரு சப்ளிமெண்ட் கூட ப்ரொமோட் பண்ணாங்க. வாங்கினோம். வாங்கின பிறகு கேட்டு, இது என்ன, இது நெட்வொர்க் கம்பெனி, நாங்கள் நெட்வொர்க் செய்கிறோம். அவர் என்னமோ ரேங்கிங்லாம் சொல்லியிருந்தார். நான் இந்த டைமண்ட் அந்த டைமண்ட் என்னமோ ரேங்கிங்லாம் சொல்கிறாங்களே, சரி என்ன தான் கதைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னை ரிக்ரூட் பண்ணல, ஒன்றும் செய்யலை, ப்ரொடக்ட்ஸ் பண்ண விற்றுட்டு போயிட்டாங்க. பட் நானே கால் பண்ணி கேட்டு, இந்த பொருளை பற்றி எனக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியணும். அப்போ எங்களுக்கு மீட்டிங் இருக்குது, வாங்க. நாங்கள் போய் மீட்டிங் போய் பார்த்தேன். மீட்டிங் பார்த்தோன்னா அவர் டக்குன்னு பிளானை போட்டார், வட்டம் போட்டார், சக்கலாக போட்டு இத்தனை பேரை கூட்டிகிட்டோம், அதை செய்யணும் இதை செய்யணும்னு. ஸோ நான் சார் இப்படி கூப்பிட்டு வந்து எவ்வளோ காசு கிடைக்கும், எவ்வளோ காசு கிடைக்கும், என் கண்ணு பூரா எங்கே இருக்குது, எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கா, எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கா. ஷுவர்னா அப்படி கிடையாது. எந்த அளவுக்கு உண்மையாக சொல்கிறீங்க? உண்மை தான் சார், பிளான் பிரகாரம் உண்மை தான். நீங்கள் இவ்வளோ சேல்ஸ் பண்ணால் உங்களுக்கு இவ்வளோ காசு இருக்குது. நான் அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டேன். இவ்வளோ சேல்ஸ் பண்ணால் இவ்வளோ காசு இருக்குது, எனக்கு அது மட்டும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். என்ன எவ்வளோ சேல்ஸ் பண்ணால் எவ்வளோ காசு வேணும்? இப்போ எனக்கு 10,000 வெள்ளி வேணும்னா நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். ஸோ நீங்கள் இதை பண்ணுங்கள் சார், இதை பண்ணால் போதும். அவ்வளோதானா? எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக தெரியல. ஏன்னா லிஸ்ட் பண்ண எவ்வளோ பேர் இருக்காங்க சுற்றி, எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்காங்க, எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? எவ்வளோ ஃபேமிலி டீம்லாம் இருக்காங்க. ஒரு கான்ஃபிடென்ட் பாருங்க. ஆனால் வந்த பிறகு எல்லாருமே ரிஜெக்ட். என்ன ரிஜெக்ட்? எனி ரிஜெக்ட் வேணானோ, சாரி பிஸ்னஸ் கொண்டு வந்தியா? ஏன் உனக்கு வேறு வேலை இல்லையா? ஃப்ரெண்டுலாம் அப்போ தான் பார்க்குறேன், ஃப்ரெண்டுலாம் வேறு மாதிரி பார்க்குறாரு, காண போகிறாங்க, ஃபோன் பண்ண மறைஞ்சிடுறாங்க, ஃபேமிலி பக்கமே வரமாட்டாங்க. ஐயோ, ஏன்னா ப்ராடக்ட்ஸ் தூக்கிட்டு வராருன்னு. ஸோ சேஞ்ச் தெரியுங்களா? என்னோட எதிர்பார்ப்புக்கு ஒப்போசிட்டாக ஒரு காட்சியை பார்த்தேன். அப்போ போய் என் டீம் லீடர்கிட்ட சொன்ன, ஒரு லீடரும் ஒருத்தர் வந்தார். என்ன சார் எல்லாருமே வேணான்னு சொல்கிறாங்க, எப்படி இந்த பிஸ்னஸ் நான் செய்யறதுன்னு கேட்டேன். நீங்கள் யாரை போய் பார்த்தீங்கன்னாரு, என் ஃபேமிலியும் என் ஃப்ரெண்டும். அதை தான் நீங்கள் செஞ்ச தப்புன்னாரு. இவங்களை கடைசியாக பார்க்க வேண்டியது. அது எனக்கு தெரியாத போச்சு சார், நான் என்ன செய்யணும்? அப்படி தான் அவர் சொன்னார். ஃபேமிலி மெம்பர்ஸ் மேபி ஒரு 100-200 பேர் இருப்பாங்க, ஓகேவா? மச்சு ஒரு 1000 பேரை வச்சுங்களேன், உங்கள் சொந்தக்காரங்களாம் சேர்த்தா. ஆனால் உங்களுக்கு தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? பல லட்சம் பேர் இருக்காங்க. அவங்க தானே உங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். நான் சொன்னேன், இது ஆரம்பத்திலே சொல்ல வேண்டியது இல்லையா சார்ன்னு. எனக்கு எது சொன்னாலும் தெளிவாக சொல்லுங்கள். நீங்கள் முதல்ல சொன்னீங்க உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க, அதான் அங்கே போயிட்டோம். தென் ஐ சேஞ்ச். அப்போ வெளியுள்ளவங்களுக்கு போய் நான் பேசும்போது அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது. ஆனால் என்னோடய பேச்சு தெளிவாக இருக்கணும், என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் தெளிவாக இருக்கணும். ஸோ அதில் நான் லேர்ன் பண்ணேன். அங்கே தான் என்னோடய சேலஞ்சஸ் வந்துருச்சு. அந்த ரிஜெக்ஷன் எனக்கு ஒரு இஷ்யூவாக இல்லை. நான் கேட்டுவேன், நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கலனாலும் பரவாயில்ல, காரணத்தை சொல்லுங்கள், ஏன் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணீங்க? சொன்னால், நீங்கள் சொன்னது எனக்கு விளங்கவே இல்லை சார்னுவார். அப்போ என் பேச்சு உங்களுக்கு விளங்கலை, அவ்வளோதானே, நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். அப்புறம் பிளானை போடுவேன். பிளானை போட்டு அதுவும் ரிஜெக்ட். ஏங்கிட்ட உங்கள் பிளான் என்ன தான் சொன்னேனே விளங்கலையானுவாங்க. ஓ அப்படியா,
அதுவும் நான் இம்ப்ரூவ் பண்ணேன். ஸோ இந்த ரிஜெக்ட் பக்கம் எல்லாமே என்னோட எடிகேஷனாக மாற்றிக்கிட்டு வந்தேன், ஸ்டெப் பை ஸ்டெப். ஏன்னா என்னோட கோல்ஸ் ஒன்று தான், அச்சீவ் பண்ணணுன்ட்டு. ஹேப்பன். எதை நான் நினச்சினோ எனக்கு ஏற்கனவே டைம் கொஞ்சம் பிடிச்சிச்சு. ஒரு என்ன தெரியல, தடுமாட்டம். ஒரு 5 வருஷம் கிட்ட பிடிச்சிது ஸ்டேடி ஆகிறதுக்கு. ஆனால் 2 வருஷத்தில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். 10,000 வழி 15,000 வழி சம்பாதிக்கிறது ஓகே, பட் தேட்ஸ் நாட் மை கோல். டைம் ஃப்ரீடமுக்கு அது பத்தாது. ஓகே, டைம் ஃப்ரீடம் என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னதுங்களா, 50,000 சம்பாதிக்கணும் மாதம். அப்போ தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட். ஸோ அது எனக்கு ஒரு 5 வருஷம் பிடிச்சிது. அதுக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப். அதான் சொல்லுங்களேன், ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ பண்ணுறது தான் பெரிய கஷ்டம் நெட்ஒர்க்கில் என்னை பொறுத்தவரை. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு 1,00,000 வழி சம்பாதிக்கணும் ஒரு பிளான் பண்ணுறீங்க மாதம், ரிங்கேட்டில் சொல்கிறேன், இந்தியாவில் கணக்கு பண்ணிடாதீங்க, அங்கே ரொம்ப சின்ன காசு அது 5,000. ஒரு 100,000 நீங்கள் சம்பாதிக்கணும்னா அதுக்குள்ளே டார்கெட் சரியாக பண்ணிங்கன்னா, ஒரு வாட்டி ஹீட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் ஒரு 200,000 சம்பாதிக்கிறது இஷ்யூவே இல்லை. அதே மாதிரி ஒரு 10,000 சம்பாரிச்சிட்டிங்கன்னா சஸ்டெயினாக ஒரு 3 மாதம் நீங்கள் ஒரு 20,000 சம்பாதிக்கிறது ஒரு இஷ்யூ இல்லை. நம்ம என்ன செய்யணும்னா அதில் நிற்கணும், சஸ்டெயின் பண்ணி நிற்கிறதுக்குள்ள வேலை செய்யணும், ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் படுத்தணும். அதான் எனி பிஸ்னஸ் என்னை பொறுத்தவரை ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் இல்லைன்னா முடியாது. ஸோ தென் டைம் ஃப்ரீடம், தட்ஸ் இட். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உண்மையை எடுத்து நான் வேலையை செய்யலை. உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம், இது மாதிரி தான் ஒரு ஹாபியாக ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறது தான். ஆனால் எவ்ரி திங்ஸ் ஒர்க். எப்படி அந்த மேஜிக் ஸ்டார்ட் பண்ணுச்சு, அது எம்சி கூட சொன்னாங்க. சில விஷயம் நம்ம செய்யும் போது எந்த நேரமும் சுயநலம் இல்லாமல் கொஞ்சம் பொது நலத்தோடு நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா அதோட அபாண்டன்ஸ் வேறு லெவல். அது உண்மையாகவே வேறு லெவல் தான். அது வந்து ஹார்ட்லேருந்து வரணும். சும்மா நான் சொல்லிட்டுன்னு உங்கள் மைண்டில் இல்லை சொல்லிட்டாங்க நான் பொது நலம் மாதிரி நடித்து எப்படியோ செய்கிறேன், அப்படி கிடையாது. பொது நலம்னா பொது நலம், சுயநலம்னா சுயநலம். அதில் வந்து குழப்பம் இருக்கக்கூடாது, அப்படி வேலை செய்யாது. ஓகே, யூ மஸ்ட் ஹேவ் த ஹார்ட். அது நேச்சுரலி உங்களுக்கு ஃபீல் பண்ணும், சரிங்களா? அது அந்த உணர்வோடு வர்றது. அது எல்லாத்தையும் சொல்ல தேவையில்லை, நான் சொல்கிறதுக்கு முன்னே அவங்க அவசரமாக செய்வாங்க அந்த வேலையெல்லாம். ஸோ ஐ என்கரேஜ், பிகாஸ் இது ராங் கிடையாது, நல்ல ஒரு விஷயம். யாராவது உங்களுக்கு துக்கமாக இருக்கா, அது யாராக இருந்தால் என்ன, ஒரு துக்கமாக இருக்கா, ஒரு உதவி தேவைப்படுதுன்னா கை நீட்டுறதுக்கு உதவி செய்ய தப்பே கிடையாது. அதே நேரத்தில் நீங்களும் நல்லா வாழணும், நீங்களும் சிறப்பாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வேலையை செய்யணும். என்ன உங்களால் கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம். அப்போ என்கிட்ட ஒரு அளவுக்கு ஆரம்பத்தில் பணம் இல்லை, ஆனால் ஐடியா இருந்துச்சு. ஐடியா ஷேர் பண்ணுவேன், பிஸ்னஸை ஷேர் பண்ணுவேன், என்னென்ன மாதிரி என்கரேஜ் கொடுக்க முடியும். அப்புறம் அவங்க சக்ஸஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். ஒவ்வொரு ஆளும் வெற்றி அடையும் போது எனக்கு பார்க்கும்போது எனக்கு அப்படியே கண்ணீர்லாம் கலங்கும். ஏன் தெரியாது, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, பட் ஐ ஃபீல் ஸோ குட், ஸோ நைஸ். எங்கேருந்து அந்த உணர்வு ஃபீலிங் வருதுன்னு எனக்கு தெரியல. தென் ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் வே ஆஃப் மை லைஃப், இதான் என்னோட லைஃப் போல் இருக்கு. தென் ஐ ஹோல்ட் இட், ஜஸ்ட் கீப் ஆன் ராக்கிங் மூவிங். யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ விஜய் ஷேர் போயிட்டு இருக்கும்போது எனக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்குது. என் மாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், ஓகே, ஆண்டவனோட வேலையை நீ செஞ்சினா உன் வேலையை ஆண்டவன் செய்வார்னுவார். எனக்கு விளங்கலை, டைம் எடுத்துச்சு புரியுதுக்கு. அப்போ கடவுளோட வேலை என்னது, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நீ உதவி செய்யணும். நீ எல்லாருக்கும் உதவி செஞ்சுன்னா உன்னோட தேவைக்கு அவர் எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுக்குறாரு. நம்ம எந்த நேரமும் கணக்கு பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம. சம்டைம் எனக்கு என்ன கிடைக்கும், எதை சொன்னாலும் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும்னா அவ்வளோதான், ஒரு அளவு தான். உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, உங்களுக்கு எவ்வளோ பெரிய வயிறு, உங்களுக்கு எவ்வளோ சாப்பிடுவீங்க சொல்லுங்கள், கொஞ்சம் தானே. எனக்கு என்ன கிடைக்குன்னா உங்களுக்கு அவ்வளோதான் கிடைக்கும். அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிடைக்கும், அவ்வளோதான். இந்த சிந்தனை கொஞ்சோண்டு சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு ஹார்ட், அதான் சொல்லுங்க, உங்கள் ஹார்ட்டில் சொல்லும் அது. ஓகே, கிவர்ஸ், கிவர்ஸ் கெயின் ஒரு வார்த்தை இருக்குது, அழகான வார்த்தை. அந்த வார்த்தைக்குள்ளே நீங்கள் போவீங்க. ஸோ லிட்டில் பீட் ஹியர் அண்ட் தேட் சேஞ்ச், தட்ஸ் இட். அண்ட் ஆட்டோமேட்டிக்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே நடக்குது. தட்ஸ் வே மை லைஃப். இவ்வளோ தான் உண்மையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா. மேனிஃபெஸ்ட்ன்றது பெரிய கஷ்டமானது இல்லை, ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை விரும்பி நீங்கள் செய்யும் போது அதானா நடக்குது. மைண்ட் செட்டை மட்டும் கொஞ்சம் கிளியராக வச்சுக்கணும். அந்த ஃபெயிலியர்ன்றது விட்டுருங்க, பழைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும், நிறைய அனுபவங்கள் நம்மளுக்கு இருக்குங்க. அந்த அனுபவத்தை கொண்டாந்து முன்னுக்கு வச்சுக்காதீங்க. எந்த அனுபவத்தை முன்னுக்கு வச்சுக்கணுன்னா, உங்களோட வெற்றியான அனுபவத்தை மட்டும் முன்னுக்கு கொண்டாந்துங்க. உங்களோட ஃபெயிலியர் கொண்டாந்து வச்சிடாதீங்க. டக்குன்னு நம்ம மோயின் எங்கே போகுது, எதிர்காலத்துக்கு போயிடுது. ஃப்யூச்சரில் என்ன பார்ப்பீங்க சொல்லுங்க, தெரியாது. எத்தனை பேருக்கு ஃப்யூச்சர் நினச்சா சந்தோஷமா இருக்கு? ஃப்யூச்சர் நினச்சி சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா வெரி குட். ஆனால் ஃப்யூச்சர் நினச்சி பயம் வந்துச்சுன்னா உங்களுக்கு லேக் ஆஃப் கான்ஃபிடென்ட். அதே நேரத்தில் உங்களோட பழைய கதையை நினைக்கும் போது எந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப நினைக்கிறீங்க? ரெண்டு விஷயம் லைஃப்பில் நடக்கும், நல்லது கெட்டது ரெண்டுமே நடக்குது. எதை நீங்கள் ரொம்ப காட்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? பெயின் ஓ ப்ளெஷர்?
பெயின் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன செய்யும்? அதுதான் மல்டிப்ளை பண்ணும். இந்த மாதிரி எப்படி நம்ம லைஃப் வேணுமோ நம்மளை பார்க்கணும். அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட் இருக்கிற கற்றுக்கணும். அந்த ஒரு டெக்னிக் பிடிச்சிட்டிங்கன்னா தட்ஸ் இட், எவ்ரி திங் சேஞ்ச். ஓகே. நன்றி ரத்து. மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற அந்த மிகப்பெரிய விஷயத்த டவுட் அப்படின்றது எப்படி ஆழக்கலைக்க வைக்குது அப்படின்றத உங்களோட அனுபவமா ஷேர் பண்ணதுக்கு நன்றி. இப்ப வந்து டத்து, பணக்காரவங்களும் சரி, பணத்துக்காக கஷ்டப்படுறவங்களும் சரி, ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்க வாழ்க்கையில போராடுறது பாடுபடுறது என்னத்துக்குன்னா, பீஸா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், பொருளாதார ரீதியில என்னோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யற அளவுக்கு பணம் இருக்கணும் அப்படின்றது இரு பாலருடைய பதிலாவும் இருக்கும். ஆனா அதுக்காக பாடுபடும் போது அந்த ஜேர்னில வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வருது, ப்ரெஷர் வருது, டயர்ட் ஆயிடுறோம், ஜாலசி வருது, அன்ஹாப்பினஸ் வருது. சோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா திரும்பி பீஸையும் ப்ராஸ்பெரிட்டியும் நம்ம கிட்ட இருந்து எடுக்குது. சோ இது எதனால ஏற்படுது? இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது? இது சிம்பிள், வெரி சிம்பிள் ஆன்சர் தான். பேலன்ஸ் ஆஃப் லைஃப். லைஃப் வந்து பேலன்ஸாக வாழ கற்றுக்கணும். ஏன்னா நம்ம ரெண்டு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒன்று வெளி உலகம், ஒன்று உள் உலகம். ஆனால் நீங்கள் எத்தனை மணி நேரம் வெளி உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்கள் சொன்னதுக்கு இந்த மாதிரி டிப்ரெஷன், போராமை, ஜேலசி இதெல்லாம் வர காரணம் வெளி உலகத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளை வந்து வெளிய விஷயம் தான் நம்மளுக்கு அட்ராக்ட் பண்ணிக்கும். சில பேர் பாருங்கள், நல்லா இருப்பார், ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருப்பார், யாராவது டீமில் ஒரு ஆள் கோளாறு பண்ணிடுவாங்க, அதை பற்றியே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். வெளியே எவ்வளோ நல்ல விஷயம் நடக்கும், ஆனால் அதில் ஒளி தான் ஃபோக்கஸ் பாசிட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல. நெகட்டிவ் சைடில் வாட் வில் ஹேப்பன்? யூ லாஸ் யுவர் பீஸ், யூ லாஸ் யுவர் ஹாப்பினஸ். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பாருங்கள், இந்த ஜெலசி டிப்ரெஷனில் ஏன் வருது? ஏன் நம்மளுக்கு பொறாமை வருது? சொன்னீங்க, நல்லா இருக்கிறவன் கஷ்டப்படுறவன் கொஞ்சம் பொறாமப்படுறான், ஆனால் நல்லா இருக்கிறவன் பொறாமப்படுறான். பொறாமை எங்கேருந்து வந்துச்சு சொல்லுங்கள்? எதனால் வந்துச்சு? இந்த பேலன்ஸ் ஆஃப் லைஃப் தெரியல. நம்ம யாரும் நம்மளுக்கு தெரியல. பேலன்ஸ் இந்த இன்வெர்ட்டில் போகிறதுக்கு நம்மளுக்கு தெரியணும். அதனால் தான் ஆரம்பத்தில் ஆன்மீக நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. ஆன்மீகம்ன்றது எதுக்காக தவம் சொல்லி கொடுத்தாங்க, தியானம் சொல்லி கொடுத்தாங்க. பீஸ் எப்படி நீங்கள் டிஸ்கவர் பண்ணலாம்? ட்ரூ மெடிடேஷன். உண்மை தானே? பீஸ், ஜாய், ப்ளீஸ் எல்லாமே தியானத்தில் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். வெளியே நம்ம அடைஞ்சிரும் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை. வெளி உலகத்தில் எப்படி இருக்கும்? ஒரு கார் வாங்கிட்டீங்க, இன்றைக்கி ஒரு நாளைக்கு பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க, இந்த ஒரு வாரம் ஜாலியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அதுக்கு பிறகு அது பழைய காராக ஆயிடுச்சு. புரியுதுங்க? அந்த ஜாய் இருக்காது, கொஞ்ச நேரம் தான். இன் எவ்ரி திங் வாட் எவர் அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் டைம் வரைக்கும் தான் அந்த ஜாய் இருக்கும், அதோட முடிஞ்சு. ஆனால் இன்னர் அப்படி கிடையாது. இருக்கோ இல்லையோ நீங்கள் ஜாய்ஃபுல்லாக இருக்க முடியும். அதான் இன்னர் பீஸ். ஓகே, அதுக்கு தான் தவம் பண்ண சொல்கிறோம். அப்போ அந்த தவத்துக்குள்ளே என்ன செய்யுதுன்னா, இந்த போராமை தீய எண்ணங்கள்லாம் நம்மளோட போயிடும், நம்மகிட்ட வராது. ஒவ்வொரு மனுஷன் அவன் கஷ்டப்படுறான், வாழ்க்கையில் அவன் நல்லா இருக்கிறான், முடிஞ்சால் பாராட்டுவோம், வாழ்த்துவோம், அதை செய்யலாம், அவங்களுக்குன்னு பிரார்த்தனை பண்ணலாம். இதான் நம்ம செய்ய தோணும் தவிர அவங்க மேலே போராமல் வராது. அந்த போராமல் வருது நம்மகிட்ட இருக்கிற தீய குணம் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங். அதே நேரத்தில் ஒவ்வொரு காட்சியும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் கூட இருக்கா நெகட்டிவ் கூட இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் எந்த விஷயத்தையும் நெகட்டிவாகவே பார்த்துக்கிட்டு என்ன அர்த்தம்? உள்ளுக்கு ரொம்ப நெகட்டிவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. யூ டோன்ட் ஹேவ் பீஸ். இந்த மாதிரி மக்கள் என்ன சொல்லணும்? ப்ளீஸ் ப்ராக்டிஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஒரு சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா ரெண்டு உலகம், வெளி உலகம் ரெண்டு உலகம், அதை டுவாலிட்டின்னு சொல்லுவோம். நல்லது கெட்டது. இப்போ ஒரு சக்ஸஸ் பண்ணாமல் ஒரு சேலஞ்சஸ் தாண்டி தான் வரணும். இதெல்லாம் வெளி உலகத்தில் வருது. உள்ள உலகத்துக்கு ஒன்று தான், பீஸ் அண்ட் ப்ளீஸ். அதுக்கு ரெண்டு இல்லை, ரெண்டு தாட் வராது. ஒரே ஒரு விஷயம் தான், ஹாப்பினஸ், பீஸ், ஜாய். இது மூணு தான். ஆனால் தான் சாமி இறங்க பாருங்க, சும்மா உட்காந்துட்டு தான் இருக்காங்க. சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்களே, சந்தோஷமாக இருக்காங்களே, ஜாலியாக இருக்காங்க. எல்லாரும் அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. எதனால? அவங்க உள்ளுக்கு பீஸாக இருக்காங்க. பீஸாக இருக்கனால அவங்க ப்ராஸ்பரிட்டி தானாக நடக்குது. அப்போ நம்மளுக்கு ப்ராஸ்பரிட்டியாக நடக்கல, நம்ம பீஸாக இல்லை. பீஸாக இருந்தீங்கன்னா ப்ராஸ்பர் நல்லா வேலை செய்யும். ஹாப்பினஸ் கேன் பிரிங் யூ சக்ஸஸ். சரிங்களா? சோரோ கிடையாது. துக்கத்தில் போய் பிஸ்னஸ் பண்ணுங்க, துக்கத்தில் ஒரு பிரியாணி சாப்பிடுங்களேன், எப்படி இருக்கும்? கெட்டு போன சாப்பாடு மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? பிகாஸ் உங்களுக்கு துக்கம் உங்கள் பாடி கூட ரெக்கக்னைஸ் பண்ணாது. ஸோ வென் யூ ஹாப்பியாக இருங்களேன், ஒரு சாதாரண ரசமும் கருவாடு சாப்பிடுங்களேன், அப்போ அவ்வளோ சுகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஜாயாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க. நீங்கள் பாருங்கள், உங்கள் சந்தோஷத்தில் உங்களோட ரியாக்ஷன் பார்த்துருக்கீங்களா? ம் ரோட்டில் யாரும் சத்தம் போட்டால் கூட நீங்கள் கை கட்டிட்டு போவீங்க, ஏன்னா நீங்கள் சந்தோஷத்தில் இருக்கீங்க. யூ டோன்ட் கேர். அதே நேரத்தில் டென்ஷனாக இருக்கீங்க வச்சிங்களேன், சத்தம் போட தேவை, உங்களுக்கு முறைச்சாலே போதும் உங்களுக்கு கோவம் வந்துடும். பிகாஸ் யூ ஆர் நாட் ஹாப்பி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் தான் நம்ம ஹாப்பியாக இல்லாதனால எல்லாமே நம்மளுக்கு தப்பு தப்பாகவே தெரியும். யூ கேன் சி த வேர்ல்டு ரொம்ப அழகுங்க உண்மையாக அந்த உலகம்.
நீங்கள் அந்த உள்ளுக்கு பேலன்ஸாக இருந்துட்டீங்கன்னா வெளியே உங்களுக்கு ஒரு சொர்க்க வாசல் திறந்துருச்சு. சொர்க்கன்றாங்களே, காட்சியாக பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் சொர்க்கத்தை பார்க்கலாம். நீங்கள் போகிற பாதை ஸ்மூத்தாக இருக்கும், உங்கள் ஜேர்னி நல்லா இருக்கும், எல்லாரும் உங்கள்கிட்ட அன்பாக இருப்பாங்க. எவ்ரிதிங் சேஞ்ச். நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க, ஏன்னா எல்லாம் இப்படி இருக்காங்கன்னு. பிகாஸ் நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கீங்க. சொர்க்கம் நரகன்றது எங்கேயும் இல்லை. யூ கேன் கிரியேட் தட் ஹியர் பை ப்ராக்டிஸ், மெடிடேஷன், அஃபர்மேஷன், பேலன்ஸ் ஆஃப் லைஃப். வெளியே போனோம், வெளி உலகத்தில் வாழ்ந்துட்டு டெய்லி 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைமை ஒதுக்கி உள் உலகத்தில் உங்களோட செட்டில்மெண்ட் பண்ணுங்கள். செட்டில்மெண்ட் பண்ணும்போது பீஸ்ஃபுல்லாக உட்காருங்க. பிரச்சனையை, உங்கள் பணம் காடி எல்லாம் வெளியே வச்சுட்டு உட்காந்து மெடிடேட் பண்ணுங்கள். பணம் காடியெல்லாம் தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு மெடிடேட் பண்ணக்கூடாது. மணியெல்லாம் தூக்கி என் தலையில் வச்சு மெடிடேட் பண்ண முடியாது. அது பேருக்கு மெடிடேஷனில் அது அரகன் ஈகோவை மாற்றும் நம்மளே, அவ்வளோதான். சில பேர் மேலே கோவப்பட்டுக்கிட்டு மெடிடேட் பண்ண முடியாது. போராம குணத்தில் மெடிடேட் பண்ண முடியாது. சும்மா மெடிடேட் பண்ணணும், அவ்வளோதான். எல்லாத்தையும் கழட்டி வச்சிடணும். சிட் வித் யோர் செல்ஃப், ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பாருங்க. எங்கேயுமே கிடைக்காத சுகம், மேஜிக், மிரிக்கல்ஸ் நடக்கும். ஏன்னா இதுதான் நிரந்தரம். அந்த நிரந்தரம்னு ஒன்று இருக்குது. டெம்பரவரி வெளியே, நிரந்தரம் உள்ளுக்கு. ஸோ நிரந்தரத்தை பிடிச்சிட்டிங்கன்னா டெம்பரவரி உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். உங்களுக்கு எது வேணால் அள்ளி கொடுக்கும், ஸ்டாப் பண்ணாது. ஏன்னா யூனிவர்ஸ் பொறுத்த அளவில் கொடுக்குற பிரபஞ்சம்னு சொல்லுவேன், எடுக்கிற பிரபஞ்சம் இல்லை. நம்ம தப்பாக கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனால் தான் தப்பாக கொடுத்துருச்சு. ஆனால் நம்ம ப்ளேம் பண்ணுறோம். இட்ஸ் நத்திங் டு ப்ளேம். ஸோ யூ நீட் டு செட்டில் டவுன் இன்சைட். உங்களுக்குள்ள ஒரு பேலன்ஸாக அழகாக கொண்டு வாங்க. இந்த இன்னர் வேர்ல்டை வந்து நல்லா புரிஞ்சுங்க. எனி திங் யூ டூ, யூ ஃபாலோ யுவர் ஹார்ட். உங்கள் ஹார்ட் சொல்லும், இப்படி பண்ணு, இப்படி செய்ய, இப்படி சரியாக வரும்னு. ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் செல்ஃப். நம்ம எதுக்கும் நேரத்தை ஒதுக்குறோம். நிறைய பேருக்கு நேரத்தை ஒதுக்குறோம். எக்ஸ்ட்ரா டைம் கொஞ்சம் கொடுத்தாலும் டிவி முன்ன கொஞ்சம் டிவி கிட்ட விற்றுருவோம் நம்மளையே. ஓகே, இந்த மாதிரி நம்மளை விற்றுக்கிட்டே இருக்கிறோம். ஸ்டாப், உங்களை வித்துறாதீங்க. ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 2 hours வித் யோர் செல்ஃப். உங்களோட நீங்கள் அமைதியாக உட்காந்து எழுதுங்க. என்ன வாழ்க்கையில் என்ன வேணும், எதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் லைஃப் எப்படி போய்கிட்டு இருக்கு, உங்களை அப்படியே ஸ்கேன் பண்ணுங்க. அண்ட் see the good part of you. நிறைய குட் இருக்குது உங்கள்கிட்ட, நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்கள் திறமையை பாருங்கள், உங்கள் ஆற்றலை பாருங்கள். உங்களை பார்த்து உங்களுக்குள்ள அமைதியாக உட்காரும்போது உங்களுக்கு சந்தோஷம் வருங்க, நிச்சயம் வரும். தென் யூ ரியலைஸ், ஓ மை காட், நான் எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கேன். இதுதான், நீங்கள் தான் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்க முடியும். நீங்கள் தான் உங்களுக்கு பீஸ் கொடுக்க முடியும். அது நிரந்தரமானது. மற்றவங்களாம் டெம்பரரியாக கொடுக்கலாம். பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி பாராட்டவங்க நாளைக்கு திட்டுவாங்க. காமனாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 4 நாளைக்கு பாராட்டவங்க 4 நாளைக்கு திட்டுவாங்க. இது வெளியே எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஆனால் உங்களுக்கு நீங்கள் எப்படி ரிவார்ட் பண்ணுறீங்க வித் யோர் மெடிடேஷன். இட்ஸ் வெரி வெரி பவர்ஃபுல் பேலன்ஸ் ஆஃப் லைஃப். இந்த பேலன்ஸை பிடிச்சிட்டிங்க, வின் பண்ணிவிடுங்க. சில பேருக்கு ஒரு குழப்பம் இந்த பேலன்ஸ்னு சொல்லும் போது. ஏன்னா எப்படி சார் நான் பேலன்ஸாக இருக்குது, எந்த நேரம் தவத்தில் இருக்கணுமா? இல்லையே, நான் அப்படி இருக்க சொல்லலையே. நீங்கள் எல்லா வேலையும் செய்யுங்க, ஆனால் உள்ளே உணர்வோடு இருங்களேன். பொறுப்பாக இருக்குமோ பொறுப்பாக வேலை செய்யுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த பொறுப்பு விஷயத்தை புரியாமல் வேலையும் மெடிடேஷனையும் போட்டு சொதப்புறது. வேலை நேரத்தில் வேலை செய்யுங்க. கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கிறது என்ன செய்யும், வேலையை உங்களை தூக்கிடுவாங்க. யூ நீட் டு ஒர்க். அந்த ஒர்க் என்ன செய்யணும், நான் செய்கிறேன்ற உணர்வை இல்லாமல் செய்யுங்க. அதான் பியூட்டி. நான் செய்யலை, நான் ஒரு கருவி இந்த வேலை செய்கிறதுக்கு, தட்ஸ் ஆல். அப்போ ஸ்ட்ரெஸ் இருக்காது, டென்ஷன் இருக்காது, பீஸ்ஃபுல்லாக செய்வீங்க. நான் தான் செய்கிறேன்னும் போது அங்கே தான் உங்களுக்கு ஈகோவும் தாண்டமாடும், எல்லா டான்ஸும் வந்துடும், டிப்ரெஷன் வந்துடும். பிகாஸ் நான் தான் செய்கிறேன். இந்த நான்ற அர்த்த வார்த்தை மீனிங் என்னது, ஈகோ. இந்த ஈகோ ரூல் பண்ணும்போது நீங்கள் சஃபர் பண்ணுவீங்க. நீங்கள் தான் சஃபர் பண்ணுவீங்க, வேற ஆள் இல்லை. எதுக்கு அந்த சஃபரிங்? என் ரோலை கொடுத்தாங்கன்னா பக்காவாக செய்யுங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர், இந்த வாட்டி ஊருக்கு போய் ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு. ஒருத்தருக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தோம். என்ன டாஸ்க்குன்னா, அவர் வேலை வந்து இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் நடக்குதியா, இன்னொருத்தர் செஞ்சார் அந்த ஹேண்டிலிங்க. இன்னொருத்தர் சொன்னார், நான் அவர்கிட்ட ஒப்படைக்கிற அந்த வேலையை சார், அவர் பார்த்துக்குவாருன்னு. அப்போ அந்த இடத்துல அவர் கொடுத்த ரோல் என்னென்னா, படம் பிடிக்கிறது. அவரோட ரோல் வந்து ஃபோட்டோ எடுக்கணும், எல்லா காட்சியும் அழகாக எடுக்கணும், என்னென்ன சுச்சுவேஷனு. வந்துட்டார் மனுஷன். அப்போ ப்ரோக்ராம் நடக்கும்போது சொல்கிறாங்க, ஓகே எல்லோரும் அமைதியாக உட்காருங்க, மூச்சில் கவனம் வைங்கன்னுவாங்க. இவர் தான் முதல்ல போய் உட்காந்துட்டாரா. எல்லாரும் கண்ணை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடிட்டு இவர் மூடிட்டார். எல்லாரும் கண்ணை திறந்துட்டாங்க, அவரும் முடிக்க தான் உட்காந்துருந்தார். அப்போ என்ன ஆச்சு, இங்கே என்ன நடந்துச்சு, மிக்ஸ் நடந்துருச்சு. ஸ்பிரிச்சுவலுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் வித்தியாசம் பார்க்க தெரியல. நான் சொன்னேன், என்னையா உங்களுக்கு ஆச்சு, உங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்தாச்சு,
நீங்க போய் உட்காந்துட்டு தவம் பண்றீங்க, அது வேற ஆள் செய்யறாங்க, உங்க வேலை இல்ல. உங்க வேலை என்னது? தவம் பண்றவங்கள படம் எடுக்கிறது. கடைசியில் போட்டோ வரல, தவம் தவம் எடுத்தது எங்க இப்ப படம் காணோம். ஏன்னா அவரு உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதான் சொல்றேன், ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது நம்ம அறியாமலே இந்த மிஸ்டேக் நம்ம பண்ணிடுவோம். அது சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தவருக்கு என்ன ஐயா ஆச்சுன்னு. பிகாஸ் ஓவர் எக்ஸைட்டடில் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுவோம். என்றைக்குமே புரிஞ்சுங்க, எந்த இடத்துக்கு போனாலும் உங்கள் ரோல் என்னன்னு கேட்டுக்குங்க. உங்களுக்கு கொடுத்த டாஸ்க் என்னன்னு கேட்டுக்குங்க. அந்த டாஸ்க்கை பெஸ்ட்டாக செய்யறதுக்கு நீ கவனம் வச்சிங்கனாலே அதே தியானம். என்ன பொறுத்தல அதுதான் தவம். கொடுத்த வேலையை பொறுப்பா கவனமா பயபக்தியா செஞ்சீங்கனாலே தவம் ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட சக்தி, உங்களோட வைப்ரேஷன், உங்க நெற்றிக் கண்ணு எல்லாம் வைப்ரேஷன் நடக்கும். ஏன் தெரியுங்களா? யூ ஆர் சரண்டரிங் அண்ட் டூ சர்வீஸ். தேட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுதான் ரகசியம். சின்ன சின்ன அதே மாதிரி எந்த வேலையை நீங்கள் கொடுத்தாலும் சரி, டாஸ்க் என்னவோ அதை பிடிச்சிங்க. அதை பிடிச்சிட்டு நீங்கள் செய்யும் போது இந்த எம்சி கேட்ட மாதிரி இந்த குழப்பம் டென்ஷன் எதுவுமே இருக்காது. லைஃப்பில் நல்லா பார்த்துங்க, நீங்கள் காசே இல்லாத போது துக்கமாக இருந்து ஒரு காரணம் இருக்குது, நியாயம், கொஞ்சம் நியாயத்தமாக எடுத்துக்கலாம். ஆனால் நல்லா இருக்கும்போது நீங்கள் துக்கமும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துக்கிட்டு ஹை பிளட் ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டு உடம்பு பூரா சீக்க வச்சுக்கிட்டு என்ன அர்த்தம்? சீரியஸ்லி உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண தெரியல. வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தும் ஓகே இருக்கும்போது ஏன் பிரச்சனை? நீங்கள் சொல்லுவாங்களே பணக்காரருக்கு தான் ஏன் சீக்கிரம் வருது, ஏன் பணக்காரர் சீக்கிரம் வருது? தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு, பணத்தை மேனேஜ் பண்ண முடியாத ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது நம்ம. அதனால தான் பேலன்ஸ் லைஃப்பை கொண்டு போனால் ஐ டெல் யூ இட்ஸ் ஃபென்டாஸ்டிக். அவ்வளோதான். நன்றி டத்து. சோ நம்மளே எப்படி ஆள்றதுக்கு அந்த பேலன்ஸ் ஆகணும் அப்படின்னாக்கா தன்னைத்தானே ஆளணும் அப்படின்றதுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. பட் இருந்தாலும் இப்ப இருக்கிற இந்த நெகட்டிவான என்வாயர்மெண்ட், ஏன்னா நான் என்ன பேலன்ஸா வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் என்னை சுத்தி எல்லாருமே கசமுசா கசமுசன்னு இருந்தாங்கன்னா அதனால எனக்கு அந்த தாக்கம் ஏற்படுது. இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல வந்திருக்கிறவங்களும் முக்காவாசி பேர் பிசினஸ் செய்யறவங்க டத்து. சோ இந்த மாதிரி தொழில் பண்ணும்போது அந்த என்வாயர்மெண்ட்ல நெகட்டிவான என்வாயரன்மெண்ட்ல எப்படி தன்னை பாசிட்டிவாவே சார்ஜா வச்சுக்கிறது, அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுக்கு நீங்கள் நெகட்டிவ் இல்லாமல் இருக்கணும், அதான் முக்கியம். உங்களையும் ரீசார்ஜ் பண்ணணும். அதில் நெகட்டிவோட ரூட்டு நீங்கள் பார்க்கணும். ஏன் நெகட்டிவ் சுச்சுவேஷன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியர் தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த ஃபியர் வந்துட்டாலே அடுத்து நெகட்டிவ் தான். நம்மகிட்ட ஒரு பயம், நம்மளுக்கு தெரியல அந்த பயம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு. ஸோ அதுதான் நான் சொன்ன மாதிரி தான். எதிர்காலத்தில் நினச்சி பயம், கடந்த காலத்தில் நினச்சி ப்ரெசென்ட்டில் வாழவே மாட்டோம். ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா ப்ரெசென்ட், ஒரு படம் பார்க்க போகிறீங்கன்னா உட்காந்து படத்தை ரசிங்க. ஆனால் அங்கே உட்காந்துக்கிட்டு வீடை பற்றி யோசிக்கிறது, வீட்டில் திருட வந்துட்டானா என்ன ஆகும், இவங்க எங்கே போயிட்டா என்ன ஆகும், பிள்ளைங்க சேஃபாக வீட்டுக்கு வரலாம் என்ன ஆகும், இது என்னாச்சு? யூ ஆல்வேஸ் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு அங்கே படம் தேட்டரில் உட்காந்து எதிர்காலத்தை பற்றி என் ஃப்யூச்சர் என்ன ஆக போகுது, உங்கள் படத்தில் ஒரு காட்சி நடக்கும், அதே மாதிரி என் குடும்பத்தில் இருந்தால் என்ன நடக்கும், இந்த மாதிரி குழப்பம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன செய்வோம்? யூ ஆர் ஸ்பாயிலிங். ஆட்டோமேட்டிக்கலி நம்ம நெகட்டிவாக ஆகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வர ஒரு படம்லாம் பார்த்தீங்கன்னா கொமர்ஷியல் படம் எப்படி வருது? ஒரு படம் சொல்லுங்க, வாழ்க்கையை அதை பார்த்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுற மாதிரி இப்போ ஒரு படம் இருக்கா? நான் பார்க்க முடியல. வெட்டு குத்து கொலை, டெய்லி அடியா கேக் வெட்டுற மாதிரி தலையும் காலையும் பிடிச்சி வெட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த தேட்டரில் காசு கொடுத்து போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா அங்கே கூட்டம் கூட்டமாக போய் உட்காந்து ரசிக்கிறோம். எதுக்கு கை காலை வெட்டுறது? உங்களுக்கு பிடிக்குதா? அது உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தங்க போயிட்டு இந்த கை காலை வெட்டிக்கிட்டு தலையை வெட்டுறதுன்னா உங்களுக்கு பிடிக்குமா? சொல்லுங்க. இப்போ இதெல்லாம் டெய்லி பதிவு பண்ண என்ன உங்களுக்கு வரும்? ஃபியர் வரும், பயம் வரும், நெகட்டிவாக உருவாயிருவீங்க. நீங்கள் முழுசாக நெகட்டிவாக உங்களை அறியாமலே ஆயிருவீங்க. அப்போ நெகட்டிவ் எங்கிறது வந்துச்சு? என்வாயரன்மெண்ட் சப்போர்ட் யூ டு பிகம் நெகட்டிவ். ஓகே, வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்து, அடிக்கு அடி. சட்டம்லாம் தேவையில்லை, அவங்களுக்கு ஜெயிலே கிடையாது. பார்த்தீங்களா படத்தில் அவ்வளோ வெட்டு கொலை பண்ணுவான், அவனுக்கு அழகான பொண்ணு தான் கிடைக்கும் தவிர அவனை ஜெயிலில் போடவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அது உண்மை வாழ்க்கை. நிஜமா சொல்லுங்க, சாத்தியமா? இல்லை தானே? ஸோ வி ஆர் சீயிங் எவ்ரி டே. எதை பார்க்குறோம், எதை விஜுவலைஸ் பண்ணுறோம், எதை கேட்குறோம், அதுவும் ஆகிறோம். நீங்கள் சொன்ன எப்போதும் ஒரு நடிகர் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பார்ப்பீங்க, அவன் நடிப்பை மட்டும் பார்ப்போம். ஆனால் நம்ம நடிகராக பார்க்கல, இல்லை ஒரு விட்னஸாக பார்க்கணும். இது ஒரு படம் அவ்வளோதான், இது ஒரு சினிமா, அப்படி பார்த்தாலும் ஓகே. ஆனால் அதை விட்டுட்டு அங்கே போய் கண்ணீர் மழுக, கோபம், இமோஷன்லாம் வருதா இல்லையா? என்னாச்சு? யூ ஆர் இன்வால்வ். சந்தேகமான ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தால் வீட்டில் யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுவோம். எங்கிருந்து இருந்துச்சு? படத்தை வச்சு உதாரணம் சொல்லுவாங்க சில வீட்டில். பார்த்தீங்களா, பாரு அவன் என்ன பண்ணுறான்னு, பாரு அவன் என்ன பண்ணுறான். ஏய் அது படம்ல, லைஃப் இல்லை, ஒரு பொய், கொமர்ஷியலுக்காக எடுக்கிறது.
அது நம்ம வாழ்க்கையை வச்சு மேட்ச் பண்ணால் என்ன ஆகும்? முடிஞ்சு அவ்வளோதான் வாழ்க்கை. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இதை முதல் ரியலைஸ் பண்ணி நம்ம வெளியே வரணும். ஃப்யூச்சர்ன்றது என்ன, என்ன வேணும் வாழ்க்கையில். இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு விஷயம் நடக்குது. எல்லாரும் வச்சும் லைஃப் நிறைய விஷயம் நடக்கும், நம்ம பார்க்குறோம். அதில் நல்லது கெட்டது ரெண்டுமே நடக்கும். ஆனால் நம்ம எதை பற்றி ரொம்ப பேசுகிறோம்? உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் நடந்துருச்சு. ஓகே, நீங்கள் வெயிட் விட்டு வெளியே வரீங்க, காடியை ஓட்டிகிட்டு போகும்போது காடி இடிச்சிட்டிங்க, இல்லை யாரோ வந்து உங்களை இடிச்சிட்டாங்க. அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு எல்லாமே, அங்கே ஒரு தடுமாற்றம் நடந்துருச்சு, ஒரு இமோஷன் நடந்துருச்சு, பல வேலை நடந்துருச்சு. நீங்களும் அந்த சமாளித்து காடியை ரிப்பேர் பண்ணி எல்லாம் கொண்டு போயிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இல்லை வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பேசுவீங்க, எப்படி பேசுவீங்க? ரோட்டில் போய்கிட்டு இருந்தேன்ப்பா, சடன்லி ஒரு கார் குறுக்க வந்துருச்சு, டக்குன்னு இடிச்சிட்டான், பட் உட்காந்து அழகாக செட்டில் பண்ணிவிட்டு பத்திரமா காடியை கரெக்டாக செஞ்சுட்டு வீட்டுக்கு பத்திரமா எடுத்துட்டுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் இப்படி சொல்கிறோம்? உங்களுக்கு தெரியுங்களா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு? அந்த ஒரு சிச்சுவேஷன் எவ்வளோ பெரிய மன உளைச்சல். ஆஃபீஸ்க்கு போக முடியல, வேலைக்கு போக முடியல, அச்சா புச்சா, அப்படி அப்படி இமோஷன் ஃபீலிங் இதில் அப்படியே அந்த அவ்வளோ நெகட்டிவ் அப்படியே காட்சியாக பார்க்கலாம். தெரியுங்களா? நான் கேட்பேன், அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டீங்களா? ஹேண்டில் பண்ணிட்டேன், இருந்தாலும் அந்த சுச்சுவேஷன் ஃபுல் ஆஃப் நெகட்டிவ். சில பேர் இருக்காங்க, நிறைய நல்லது பாசிட்டிவ் நடந்துக்கிட்டு இருக்கோம், அவங்க சுற்றி வாயை திறக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே யாராவது அவங்க குரூப்பில் நெகட்டிவாக பேசணும், அதை மட்டும் அப்படியே வரும் வழியை. அது வந்து ஃபுல் நெகட்டிவ் ஆனவங்க. ஏன்னா அவங்களுக்கு பாசிட்டிவ் பார்க்க முடியாது, நல்லது பார்க்க முடியாது. நான் என்ன சொல்லுவேன்னா, நல்லது சத்தமாக பேசு, நெகட்டிவாக சத்தம்லாம் மெதுவாக பேசு, அளவாக பேசு, முடிஞ்சா பேசாத. ஏன்னா ஒரு பிரச்சனை நீ தீர்த்துட்டு அதை ஏன் பேசுகிற? நான் எப்படி தீர்த்தேன்னு சொல்லு, சொல்யூஷன் எப்படி பண்ணேன்னு பேசு, ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லாத. தட் மீன் எவ்ரிடே யூ டாக் அபவுட் சொல்யூஷன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் சொல்லுங்க? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீங்கள் வாழ்க்கையில் ஒரு ப்ராப்ளம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க, ஆனால் அந்த ப்ராப்ளத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க. why you don't talk about solution? அதை எப்படி நீங்கள் கையாண்டீங்க, எப்படி ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணீங்கன்றது ஏன் பேச மாட்டீங்க? சி, இதுதான் பதிவு. ஓகே, எதை நம்ம சத்தமாக பேசணுமோ அதை நம்ம பேசுறது இல்லை. ஃபோக்கஸ், எதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ, எதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, எதை நீங்கள் பேசுகிறீங்களோ அது அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணும், வளர்ச்சி ஆயிரும். ஃபுல் நிறைவாகிறதுக்கு எது? இந்த மாதிரி தான். கவனம் கவனம் கவனம். ஓகே, எவ்ரி திங் வாட் எவர் யூ டூ. எக்ஸாம்பிள், நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்க. எத்தனை பேர் பிஸ்னஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறப்ப சந்தோஷமாக போகிறீங்க? சேல்ஸ் இருக்கோ இல்லையோ, ஹாப்பியாக போகிறீங்களா? குட் நியூஸ், 4 பேர்கிட்ட பேசிட்டேன் சார், தெளிவாக பேசினேன், வாங்கலை, இட்ஸ் ஓகே, நாளைக்கு அவங்கள விட மாட்டேன், எப்படியாவது பேச போகிறேன், அப்படி இருக்கிறீங்களா? ஃபேஸ் டயர்ட் சார், 4 பேர்கிட்ட பேசி தொண்டை காஞ்சி போச்சு, உயிர் போயிடுச்சு சார், அப்புறம் தான் சார் வாங்கினாங்க. என்னாச்சு? உயிரோடு இருக்கிறீங்க, பேசுகிறீங்க, உயிர் போச்சுன்னு சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? இந்த வேர்ட்ஸ் ஷேப் பண்ணி, உங்கள் வார்த்தை உங்களை ஷேப் பண்ணிக்கிட்டே இருக்குது. உங்கள் லாங்குவேஜை முதல் சரிப்படுத்துங்க. லாங்குவேஜை சரிப்படுத்தினா வாழ்க்கை மாறிடும், நம்புங்க. டெய்லி நீங்கள் பேசுகிற வார்த்தை என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. ஜோக்கு கூட சப்கான்ஷியஸ்க்கு தெரியாது நீங்கள் ஜோக் அடிக்கிறீங்களா காமெடி பண்ணுறீங்களான்னு. அது உண்மைன்னு ஏற்றுக்கும், புரியுதுங்களா? ஆனால் தான் கொடூரமான ஜோக்லாம் சொல்லாதீங்க, ஹர்ட்டிங் மாதிரி ஜோக்லாம் சொல்லாதீங்க, ரோங்கான ஜோக்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடாதீங்க. ஏன் தெரியுங்களா? அதெல்லாம் உங்களுக்கு மனப்பதிவாகி ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும், ஓ மை காட் வாட் இஸ் ஹேப்பனிங். வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் நடக்குதுன்னா சும்மா நடக்கலை, சும்மாவே எந்த விஷயமும் நடக்காதுங்க. நம்ம நினச்சது, நம்ம உணர்ந்தது, நம்ம பேசுனது, அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதை சரிப்படுத்தினா வாழ்க்கை மாறுது. ஓகே, வார்த்தையை சரிப்படுத்தினா வாழ்க்கை மாறப்போகுது. ஆனால் வார்த்தையை சரிப்படுத்தாமல் அதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? போச்சு. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணணும். டேக் கேர் யோர் செல்ஃப். உங்களுக்கு டேக் கேர் பண்ணுறது என்னது? நல்ல உணவு சாப்பிடணும். அது சொன்னாங்க டத்தின்னு பஞ்சகோலமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஓகே, அசோ ஒரு ஃபேமிலி இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி. அவங்க வந்து காசு சேர்க்கறது அவ்வளோ கன்சர்னாக இருப்பாங்க. டெய்லி சாப்பிட்றது ரசம், கருவாடு, இந்த மாதிரி சீப் சாப்பாடு தான் டெய்லி. ஆனால் காசு நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டே வீடு வாங்கினாங்க, நிறைய கோல்டு, அந்த மாதிரி அவங்க அவங்க தாக்கிட்டு வந்து வீடு கோல்டு, வீடு கோல்டு, ஒரு 4-5 வீடு வாங்கி போட்டாங்க. அப்புறம் நிறைய கோல்டு சேர்த்தாங்க. வயசான காலத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன செஞ்சாங்க, ஒரு வீடாக விற்றாங்க. எதுக்கு தெரியுங்களா? ஹாஸ்பிட்டல் செலவுக்கு. அப்போ என்னத்தை சேர்த்தீங்க? உடலை கவனிக்கல. இதே தான் லைஃப்பில். உடலை கவனிக்கிறது அதுதான் நம்பர் ஒன். முக்கியமாக உங்கள் உடலை கவனிக்கணும். போதுமான தூக்கம், நல்ல ரிலாக்ஸ், நல்ல எக்ஸசைஸ், இது முக்கியமான லைஃப். டெய்லி லைஃப்பில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம்.
அண்ட் ஹவு பீஸ்ஃபுல் யூ ஆர். எங்கே போனாலும் நான் எப்போதும் எந்த மீட்டிங்கு போனாலும் சரி, எந்த ப்ரோக்ராம் பண்ணாலும் ஒரு விஷயத்தை நான் எப்போதும் முன்னுக்கு வச்சுக்குவேன். நான் போகிற இடம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நான் போகிற இடம் ஹார்மனியாக இருக்கணும். எப்போதும் என் தோட்டத்தில் யார்கிட்ட சந்திக்க போகிறதா கூட லெட் பி பீஸ், லெட் பி ஹார்மனி. எங்கேயும் ஒரு சூழ்நிலை கடையில் போய் உட்காந்துனா கூட அங்கே சத்தமாக ஒரு அக்யூமெண்ட் இருந்தால் கூட பீஸ் அண்ட் ஹார்மனி உள்ளுக்கு சான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஜஸ்ட் சான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கொஞ்ச நேரத்தில் அந்த இடம் பீஸ் அண்ட் ஹார்மனியாக இருக்கும். பல வாட்டி நான் பார்த்துருக்கேன். வாய் அதுதான் நம்ம தேடி போய்கிட்டு இருக்கோம். சில பேர் ரசிப்பாங்க, பார்த்தீங்களா? சண்டை வந்து ரசிப்பாங்க. ஓ மாட்டிக்கிச்சு, வந்துருச்சு சண்டை, எக்ஸைட்டட். த மீன்ஸ் வாட் யூ என்ஜாயிங், யூ என்ஜாயிங். பி கேர்ஃபுல் வாட் யூ என்ஜாயிங் கேன் ஹேப்பன் டு யூ. இட்ஸ் மேட்டர் ஆஃப் டைம். மற்றவங்க துன்பத்தை பார்த்து ரசிச்சிங்க, அதோட அதோட ஆபத்து வேறு எதுவுமே இல்லை. ஒருத்தன் வலிக்கு விழுந்தா வச்சிங்களா, பார்த்து ஆஹாஹான்னு உள்ள சிரிச்சிங்க வச்சுங்க, சூப்பர், கெட் ரெடி ஃபார் யோர் டர்ன், தட்ஸ் ஆல். ஏன்னா ஆண்டவர் எதெல்லாம் நீங்கள் ரசிக்கிறீங்க சந்தோஷப்படுறீங்களோ அள்ளி கொடுப்பாரு. அதனால் நல்ல விஷயத்துக்கு சந்தோஷப்பட்டுருவோம், துக்கத்தில் இல்லை. அதேமாரி ஒருத்தர் பேசும்போது கூட நல்ல வார்த்தைகள் இருக்குது. என் மாஸ்டர் சொல்லுவார், சாப்பிட்றதுக்கு நல்ல பழங்கள் இருக்குது, ஏன் காயை சாப்பிட்டு வாய் புண்ணாக்குறேன்னுவார். அதுமாதிரி நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது நல்ல வார்த்தைகள் பேசுவோம், அன்பான வார்த்தைகள் பேசுவோம். ஒரு குழு உருவாக்குறதுக்கு எவ்வளோ பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் தெரியுங்களா? இட்ஸ் நாட் ஈஸி. வேறு வேறு குரூப் சேர்த்து ஒன்றா ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ அந்த ஹார்மனி அண்ட் பீஸ் வந்து ரூட்டாக வச்சுங்க உங்கள் பிஸ்னஸில். அண்ட் உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட். பிஸ்னஸ் பண்ணணுமா, வெற்றி அடையணுமா, ஹவ் யூ மேனேஜ் யுவர் டைம். எல்லாருக்கும் அதே 24 ஹவர்ஸ் தான், உங்களுக்கும் அதே 24 ஹவர்ஸ். எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? எத்தனை மணி நேரம் பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு ஒதுக்குறீங்க? செய்கிற வேலையை எப்படி செய்கிறீங்க? இந்த காலத்தில் எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோன் ஸ்ட்ராட்டஜிக்கு முன்ன சொன்னோம். ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோடீஸ்வரனை கூட ஆகலாம். பட் எப்படி அந்த ஃபோனை நீங்கள் முறையாக பயன்படுத்துகிறீங்க? உங்கள் ஃபோன் தட்டினாலும் எவ்வளோ கான்டாக்ட் நம்பர் இருக்குது தானே, அதை எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க? சில பேர் நிறைய குரூப்பில் ஜாயின் பண்ணுவீங்க, நிறைய குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணுவாங்க, இல்லை மற்ற குரூப் உங்களே ஜாயின் பண்ண வைப்பாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க? அந்த குரூப்பில் கண்டதெல்லாம் கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. வா யூ போத, அது அவங்க பிரச்சனை. நீங்கள் அதில் சப்போர்ட் பண்ணி போடக்கூடாது. நீங்கள் எதை பேசணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அந்த குரூப்புக்கு, உங்கள் பிஸ்னஸ், உங்களோட சான்ஸு, உங்களோட கம்யூனிகேஷன், இதெல்லாம் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா யூ கேன் ஹேவ் 1000 குரூப். பட் எல்லா குரூப்பும் உங்களை ஐடென்டிஃபை பண்ண செய்வோம். இவர் ஒரு பாசிட்டிவான மனுஷன், இவர் வந்து பிஸ்னஸ் பற்றி பேசுவார், அவர் வியாபாரத்தை பற்றி பேசுவார், நல்ல கருத்தை பற்றி பேசுவார். பீப்புள் லைக் யூ, பீப்புள் ட்ரை டு கனெக்ட் யூ. ஆனால் நம்மளும் உட்காந்துட்டு கண்டு நெகட்டிவான இஷ்யூ எடுத்து போட்டுக்கிட்டு அரசியலில் நடக்கிறதையும் நாட்டில் நடக்கிறதையும் ஊரில் அதான் நியூஸ் டிவி இருக்குது. நீங்கள் நியூஸ் டிவி இல்லை தானே, நீங்கள் சொந்த நியூஸ் டிவி சேனல் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா ஓகே. இல்லையா அதுலையா நீங்கள் பார்க்குறதோட முடிச்சுங்க. எது உண்மை எது பொய்ன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே, நம்ம ஜட்ஜ் வேலையும் செய்யலை, லாயர் வேலையும் செய்யலை. ஓகே, யூ ஆர் பிஸ்னஸ் மேன், ஜஸ்ட் பி அ பிஸ்னஸ் மேன். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாதுங்க. உங்களோட ரோல் என்னவோ அதில் மட்டும் நில்லுங்க. நீங்கள் எப்படி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க போகிறீங்க? உங்கள் ஓராவை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், உங்கள் எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். இதை நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா உங்களோட சேனல் தெரியுங்களா, கடவுள் நம்மளுக்கு நிறையா கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாரு. கொண்டெய்னர் கணக்கில் வச்சு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் பிளாக் பண்ணுறீங்க வித் நெகட்டிவ் வைப்ரேஷன். அது வந்து வெளியாயிட்டீங்கன்னா கண்டெய்னர் பூரா இறங்கிடும், உங்கள் வீட்டு முன்னுக்கு அடிக்கிடுவாங்க. என்ன வேணும் உங்களுக்கு? அதுக்கு என்ன தேவை? ஜஸ்ட் பீஸ்ஃபுல் மைண்ட், பீஸ்ஃபுல் வைப்ரேஷன். ஒரு நல்ல வைப்ரேஷனாக உங்களை அப்படியே மாற்றிக்கிட்டு இருங்க. சம்டைம் மாஸ்டர்ஸ் கூட உட்காந்து பேசும்போது ரொம்ப நிறைய இருக்காது, நல்லா இருக்கும். ஒரு ஜாய்ஃபுல்லாக பேசும்போது என்ன, அந்த பீஸ்ஃபுல் வைப்ரேஷன் தான் அது நேச்சுரலி அப்படி கொண்டு போகும் தெரியுங்களா. கனெக்ட், ஹவ் யூ கனெக்ட் டு த வேர்ல்ட். ஸ்மார்ட் ஃபோன் உலகத்தையே நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். மலேசியாவில் எடுத்திங்கன்னா ஒரு 40,000 பீப்புளுக்கு மேலே, 40 மில்லியன் பீப்புள் கிட்ட இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு சொல்லவே தேவையில்லை. இந்த பீப்புளுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு, எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க, அந்த கனெக்ஷனை வச்சு எப்படி நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க? அவங்களுக்கும் நல்லது நடக்கணும், உங்களுக்கும் நல்லது. சுயநலமாக இருந்தே எனக்கு குரூப் உங்களுக்கு வேலை செய்யாது. ஒரு குரூப்பில் நம்ம இருந்தாலும் பொது நிலம் கொஞ்சம் இருக்கணும், மற்றவங்களுக்கு நல்லது வரணும், எனக்கும் நல்லது நடக்கணும். இப்படி சிந்திச்சு அந்த குரூப்பில் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த குரூப்பில் ஒரு அசெட்டாக இருப்பீங்க. இல்லை உங்களோட இம்பார்ட்டன்ட் மட்டும் காட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா பீப்புள் ஓன்ட் லை ஆன் யூ, பிகாஸ் நீங்கள் வந்து செல்ஃபிஷ். சரிங்களா, தேர் நாட் இன்ட்ரெஸ்டட். குரூப்புக்கு போனாலே, அசோசியேஷனுக்கு வந்தாலே என்ன, அது செல்ஃபிஷ் கொஞ்சம் குறவாக இருக்கணும். அப்போ தான் அந்த குரூப்போட பவர் வேலை செய்யும். திங்க், முடியாதுன்றது எதுவும் இல்லை, கஷ்டன்றது ஒரு விஷயம் இல்லை. நம்ம நினைக்கிறோம் சம்டைம் ஒரு விஷயத்தை செய்யும்போது, ஓகே ஒரு வீடு வாங்கணும், இல்லை ஒரு காடு வாங்கணும், காரி வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அப்புறம் ஐயோ முடியாட்டினா, சமாளிக்க முடியலனா பிரச்சனை. இது எல்லாமே இந்த மன குழப்பம், நோயின்னு சொல்கிறேன். இந்த டிசீஸ் இருந்து வெளியேறுங்க. கடவுள் உங்களுக்கு அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறாரு. நீங்கள் எது வேணாலும் அனுபவிக்கலாம், எது வேணாலும் வாங்கலாம், அனுபவிக்கலாம். இட்ஸ் நத்திங், இட்ஸ் இஷ்யூஸ். பட் ஹவு பட் யூ ரியலி வாண்ட் டு நோ.
ஐ ஸ்டில் ரிமெம்பர் நான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது மெர்சிடிஸ் கார் இஸ் நாட் அ நியூ கார் தெரியுங்களா, செகண்ட் ஹேண்ட் கார். ஒருத்தர் பாய்ச்சிக்கிட்டு இருந்தது. ஆனால் எனக்கு ஆசை மெர்சிடிஸ் ஓட்டணும்னு. எனக்கு அதுதான் எஃபர்டபுள். ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணல. என்னை சுற்றி உள்ளவங்களாம் என்ன சொன்னாங்க, நீ எப்படி எஃபோர்ட் பண்ண போற, அதோட மெயின்டெனன்ஸ் வெரி ஹாய், அது பழைய காடி ஆச்சா பச்சான்னு. ஐ டோன்ட் கேர். ஸோ வாட், ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவிங் மெர்சிடிஸ். என்னோட ஓன்கான ஓட்டணும், அவ்வளோதான். வேற எந்த ஜட்ஜ்மெண்ட் கிடையாது தெரியுங்களா. ஐ டேக் த கார், என்ஜாய் பண்ணேன், செலவு வச்சு ரிப்பேர் பண்ணேன். ஸோ வாட், ஸோ வாட், ஐ எம் அ பிஸ்னஸ் மேன். ஐ நோ ஹவு டு மேக் மை மணி. இந்த கான்ஃபிடென்ட் தான் என்கிட்ட இருந்துச்சு தவிர பயந்துக்கிட்டு வேலைக்கு போகிற மாதிரி அந்த மைண்டில் இல்லை. அதனால தான் இன்னைக்கு இத்தனை கார் என்னால் ஓட்ட முடியுது. பெரிய காரோட மெயின்டெனன்ஸ் எப்படி எனக்கு தெரியும். எப்படி அந்த பழைய கார் ஓட்டிய அனுபவம்னால இன்னைக்கு எந்த கார் இடத்துல மெயின்டெனன்ஸ் மட்டும் எனக்கு ஒரு இஷ்யூவே இல்லை. ஐ திங்க் மெயின்டெனன்ஸ் மட்டும் 100 or 1000 ஸ்பெண்ட் பண்ணுறேன். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல் ஃபார் மீ. வாய், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். குதிரை வாங்குறது முக்கியம் இல்லை, குதிரையை வச்சு மேய்க்கிறதுக்கு தயாராக இருக்கணுமா இல்லையா. சில பேருக்கு கவலை, இல்லை இல்லை பழைய காடி ஒன்றும் மெயின்டெனன்ஸ் கூட, புது காடி வாங்கு, 4 லட்சம் சொல்லி 5 லட்சம் சொல்லி காசு இருக்கா, லோன் கட்ட போறியா அத்தனை வருஷம், முடியுமா. இதுதான் காமன் சென்ஸ் திங்கிங். பிஸ்னஸ்ல ரொம்ப முக்கியம் காமன் சென்ஸும் வேலை செய்யணும். பாண்டியன் ரொம்ப பாராட்டுவேன். அவர் சொல்லுவார், நிறைய புது லோரிங்கெல்லாம் வருது, நான் வாங்க மாட்டேன். ஐ போட் செகண்ட் ஹேண்ட், நெவர்மைண்ட், ரிப்பேர் பண்ணுறேன். எனக்கு சொந்த ஒர்க் ஷாப் இருக்குது, ரிப்பேர் பண்ணிக்குவேன். ஓட்டலையா, சமாளிக்கலையா, இன்னைக்கு 100 லோரி வச்சு ஓட்டலையா. ஸ்மார்ட், ஸ்மார்ட் திங்கிங். தயார்படுத்துங்க. எப்போத்தீங்களா புதுசாக வாங்கணும், இன்கம் டேக்ஸ்காரங்களை விரட்டுறாங்களா, அப்போ புதுசாக வாங்குங்க. ஏற்றுறீங்களா, அதுலேருந்தே சேவ் பண்ணுறதுக்கு. பிகாஸ் டூ மச் மணி அள்ளி கொடுக்கணும் இன்கம் டேக்ஸ்க்கு. அப்போ நான் புது காடி வாங்க போகிறேன். டிஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்க. நீங்கள் வியாபாரிகிட்ட நிறைய விஷயத்தை படிக்கலாம். நான் ஒவ்வொரு வியாபாரியும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையில். ஸோ அதனால் தயவு செய்து வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிளான் பண்ணிங்கன்னா, திட்டம் பண்ணிங்கன்னா ப்ளாக் பண்ணாதீங்க. கோ ஹெட், எக்ஸ்பீரியன்ஸ் இட். ஸோ வாட், ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்கள்கிட்ட என்ன இருக்கணும், என்னால் சம்பாதிக்க முடியும், என்னால் சமாளிக்க முடியும். இந்த கான்ஃபிடன்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா யாரும் உங்களை அசைக்க முடியாது. ஒரு விஷயம் சொல்லுங்கள், இந்த உலகம் என்றைக்குமே உங்களுக்கு வந்து செய்யுங்க, பரவாயில்ல, வாழ்த்துங்கன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. செஞ்சிடாத, பண்ணிடாத, என்ன டவுட்ஃபுல் மைண்ட் இந்த உலகத்தில் நிறைஞ்சி போய் கிடக்குது. அதில் சிக்கி மாட்டிடாதீங்க. பி யோர் செல்ஃப். ஐ கேன் சி ப்ரவுட் சம்டைம். பொசிஷன் தக்ரீமா BMW எடுத்து ஓட்டலையா இன்னைக்கு, கிஷாந்தனி தக்ரீம் BMW எடுத்து ஓட்டலையா, விஜய் பொஷே காயன் எடுத்து ஓட்டலையா. யோசிச்சு பாருங்க, இவங்களாம் முன்ன யோசிச்சு பாருங்க. விஜய், கேன் யூ டிரைவ், யோசிச்சு பார்த்துருப்பீங்களா. டுடே யூ கேன் டிரைவ், வாட்ஸ் அ பிக் டீல். சார் ஓட்டுறாரு, நானும் ஓட்டுறேன். பெரிய வீடு வாங்குறீங்க. ஸோ வாட், கமிட்மெண்ட் இருக்கு. அது கட்ட முடியுமா, நிச்சயம் கட்ட முடியும். கான்ஃபிடன்ட் இருந்துச்சுன்னா, டவுட்னு ஒன்று இல்லைன்னா நீங்கள் எதை வேணா வாங்கலாம். ஆனால் டவுட்ன்ற ஒரு நோய் வந்துருச்சுன்னா எதுவுமே வாங்காதீங்க. ஏன்னா போனஸ் நிறைய வந்தால் கூட, இன்கம் நிறைய வந்தால் கூட மைண்டில் என்ன சொன்னோம், அடுத்த மாதம் வரலன்னா லேக் ஆஃப் கான்ஃபிடன்ட். பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியம் கான்ஃபிடென்ட், உங்கள் மேலே நம்பிக்கைங்க. ஆனால் தான் தொழிலை வந்து சுருக்கமாக சொல்லணும்னா, பிஸ்னஸில் இறங்கிட்டீங்கன்னா தொழிலை முழுசாக கற்றுக்குங்க, அரை குறைய கற்றுக்காதீங்க. தொழில் உங்கள் கையில் இருக்கணும். தொழில் உங்கள் கையில் இருக்கணும்னு அர்த்தம், யாருமே என் டீம் ஒர்க் பண்ணலாம் கூட என்னால் சமாளிக்க முடியும். அந்த கான்ஃபிடென்ட் உங்கள்கிட்ட இருக்குதான்னு முத பாருங்க. உங்களோட நம்பிக்கை பூரா ஆளுங்க மேலே போட்டிங்கன்னா நீங்கள் யார், யூ லாஸ் யோர் கேம். உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஐ கேன் டூ இட், ஐ கேன் பில்ட் மை பிஸ்னஸ். அந்த கான்ஃபிடென்ட் கூட இருந்தால் உங்களை யாரும் அசைக்க முடியாதுங்க. அவங்களுக்கு ஃபுல் பிளஸிங் நேச்சுரலி நடக்கும். ஏன் தெரியுங்களா, டூ ஸ்ட்ராங் இன் யோர் கான்ஃபிடென்ட். உங்கள் நம்பிக்கை, இறை நம்பிக்கை, தன்னம்பிக்கை சாலிட்டாக இருக்குது உங்கள்கிட்ட. யார் உங்களை அசைக்க முடியும், யாரும் அசைக்க முடியாதுங்க. தொழிலே தெரியலையா, சாரி, உங்களுக்கு கஷ்டம்தான். பிறர் நம்பி தான் நீங்கள் வாழணும். ஆனால் தொழில் தான் உங்களுக்கு முழுசாக தெரிஞ்சிச்சு, யாரும் அசைக்க முடியுமா. என் பிஸ்னஸ் பீல் பண்ணும்போது எத்தனையோ ஆர்கனைசேஷன் வந்தாங்க போனாங்க, நான் நின்றுக்கிட்டு தான் இருந்தேன். இதனால் தொழிலை பிடிச்சிட்டேங்க நான் என்ன சொல்லுவேன், தொழிலை நான் கற்றுக்கிட்டேன்ப்பா, நான் கன்ஃபார்ம் சம்பாதிக்க போகிறதுல அதில் டவுட்டு கிடையாது. நீங்கள் சேர்ந்து வந்தீங்கன்னா சந்தோஷம், வரலனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நான் படுக்கு போய்கிட்டே இருப்பேன். திஸ் இஸ் மை ஜேர்னி, திஸ் இஸ் மை ட்ரீம், திஸ் இஸ் மை கோல். அதே மாதிரி ஆன்மீகத்திலையும் தியானம் பண்ணணும், எதை நான் அடையணும்னு நினைக்கணும், அதுக்குள்ளே வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். ஆனால் நான் போய்கிட்டே இருப்பேன், டிசிப்ளினாக போய்கிட்டே இருப்பேன். ஏன்னா
உள் தேடல் எதுவும் எனக்கு தான் தோணுது பாருங்க. நான் போய் ஷேர் பண்ணேன், எல்லாத்துக்கும் அதே தோணுதுன்னு அவசியம் இல்லையே. எல்லாருக்கும் அதே சேம் ட்ரீம் இல்லைப்பா, எல்லாத்துக்கும் ஒரே கனவு இல்லை, எல்லாருக்கும் வேறு வேறு கனவு. ஆனால் உங்கள் கனவு வந்து அனாவசியமாக எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு முடிங்க. ஆனால் தடுமாறாதீங்க. நிறைய விஷயத்தை கேட்டு கேட்டு மீண்டும் மீண்டும் நம்ம குழப்பத்திலே மாட்டிக்கிட்டு இருந்தோமா தீர்வு இல்லை, அது நோயாக மாறிடும். அதை அலோவ் பண்ணாதீங்க. ஸ்ட்ரெஸ், நீங்கள் மன உளைச்சல் வர முதல் காரணம் நிறைய விஷயத்தை கேட்டுட்டோம், ஆனால் அது நம்ம ப்ராக்டிஸில் போடலை. ப்ராக்டிஸில் போடலை என்ன இருக்குன்னா நம்ம உடம்புல நோய் ஆயிரும், நேச்சுரல் நோய் ஆயிருங்க. நிறைய வைட்டமின் ப்ராடக்ட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் எந்த எக்ஸசைஸும் பண்ண மாட்டீங்க, என்ன நடக்கும்? பாடி டேமேஜ் பண்ணிடுங்க. டோன்ட் திங்க் தட் யூ ஆர் டுக்கிங் ஸோ மச் ஹெல்த்தி ப்ராடக்ட், ஆனால் நான் எதுவுமே செய்ய தேவையில்லை, நான் நல்லா இருப்பேன். இல்லை, அதே மாதிரி நிறைய விஷயத்தை கேட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா டேமேஜ் ஆயிரும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யாருக்கும் சொல்லாதீங்க. உங்களுக்கு எந்த மெசேஜை நீங்கள் கேட்டால் கூட மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுறதுன்றது தூக்கி ஒரு மூலையில் வச்சுருங்க. அது உங்கள் வேலையே இல்லைங்க. இட்ஸ் நாட் யோர் ஒர்க். நீங்கள் டெவலப் பண்ணி, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி, நீங்கள் ஒரு உதாரணமாகி அதை பார்த்து கேட்குறாங்களே, அப்போ சொல்லுங்கள். எப்படி சார் நீங்கள் எப்படி இருந்தீங்க, நீங்கள் மாதம் 1,00,000 சொல்லி சம்பாதிக்கிறீங்க, எப்படி சார் இதெல்லாம்? வாங்க சொல்லி கொடுக்குறேன். அந்த ஸ்டேஜுக்கு உங்களை டெவலப் பண்ணுங்கள். அதை விட்டு நீங்களே பாக்கெட்டில் காலியாக வச்சுக்கிட்டு வந்துடலாம் சார், வெற்றி அடைஞ்சிடலாம் சார், ஆச்சா பூச்சா அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் திங்க் கோசம்ன்றவாங்க. வேலை இல்லை, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஓகே, 5,000 வழி கூட சம்பாதிக்க முடியாமல் 10,000 வழி சம்பாதிக்கிறத பற்றி நீங்கள் பேசுறீங்கன்னா யாராவது நம்புவாங்களா? சொல்லுங்க. இந்த உண்மையை புரிஞ்சுங்க. நீங்கள் எதை சம்பாதிக்கிறீங்களோ அதை பேசுங்க, உண்மையை பேசுங்க, தப்பு கிடையாது. நான் 100 வழி சம்பாதிக்கிறேன் சார், நான் என்னோட ஆசை 300 வழி சம்பாதிக்கணும்னு. ஸோ வாட்? அந்த வார்த்தைக்கு சக்தி இருக்கு, ஏன் தெரியுங்களா? உண்மைக்கு என்றைக்குமே சக்தி, அது யாரும் அசைக்க முடியாது. யாரும் உங்கள் மேலே ராங்ஸ் பாராட்டுவாங்க, வாழ்த்துவாங்க. ஏன் தெரியுங்களா? த ட்ரூத்ஸோட பவர், தட்ஸ் இட். ஷோ பண்ணுங்க, க்ரோ பண்ணுங்க. நத்தின்னு சொன்னாங்களே, என்னோட வருமானம் 300-400 வழி தான். நான் பெருமையாக செலிப்ரேட் பண்ணுறேன், ஆர்ப்பாட்டமாக. எல்லாரும் பார்த்தீங்க, இருந்தாலும் என்ன ஆச்சுறான்னு, இந்த கொஞ்சம் காசு வச்சுட்டு இருந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறான். எனக்கு அது பெருமை. ஏன்னா நான் பிஸ்னஸ் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் பிஸ்னஸில் ஒரு தொகை வரும்போது அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுங்களா? வேலை செய்யும் போது வேறு எவ்வளோ சம்பளம் வரலாம், ஆனால் பிஸ்னஸ் செஞ்சு நான் கொஞ்சம் சம்பாதிக்கிறதுங்களா, அது அவ்வளோ சந்தோஷம். அந்த சந்தோஷம் இன்றைக்கி மல்டிப்ளை பண்ணுது. அதனால் உங்களுக்கு இன்கம் எவ்வளோ வருதுன்னு ஜட்ஜ் பண்ணாதீங்க, உங்கள் இன்கம் பார்த்து சந்தோஷப்படுங்க. ஆண்டவன் என்றைக்குமே உங்கள் உழைப்புக்கு மேலே தான் வருமானத்தை கொடுப்பாரு, குறைச்சி கொடுக்க மாட்டார். சில பேர் சொல்லுவாங்க, நான் பிஸ்னஸ் செய்கிறேன் சார் இத்தனை வருஷம் இந்த கம்பெனியில், ஆனால் என் போனஸ் ரொம்ப குறைவாக இருக்குது சார். நீ போனஸை பார்க்காத, உன் உழைப்பை பாரு, எவ்வளோ உழைப்பு போட்ட. நிறைய உழைப்பு போட்டேன், ஆனால் உனக்கு வேலை தெரியலையே. அப்போ அது உழைப்பு இல்லை, படிப்பு. படிக்கும்போது சம்பளம் கொடுப்பாங்க. யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது உங்களுக்கு சம்பளம் கிடைக்குமா சார்? இல்லை தானே. படிப்புக்கு சம்பளம் இல்லைங்க. அப்போ நான் படிக்கிறேன், ஆனால் நம்மளுக்கு ஒரு நினைப்பு, நான் வேலை செய்கிறேன்னு இல்லை. சில பேர் பிஸ்னஸ் பேச தெரியல, ப்ராடக்ட் பேச தெரியல, பிளான் பேச தெரியல, ஒன்றுமே தெரியல. ஆளை கூட்டிகிட்டு வந்து ஓகே லீடர் பார்த்துக்குவார் சார். எல்லாம் லீடர் தான் பார்த்துக்கணும். அதுக்கு பேர் நீங்கள் பிஸ்னஸில் இல்லையே. லீடர் தான் பிஸ்னஸில் இருக்கார், நீங்கள் இல்லை. ஐயோ இன் பிஸ்னஸ். நீங்கள் பிஸ்னஸில் இருந்தால் நீங்கள் டீல் பண்ணுங்கள். நேற்று ஒரு லேடியை பார்த்தேன், வெரி குட். சடன்லி வந்து சொன்னாங்க, நான் வந்து சார் நான் கம்பெனி பார்த்தேன், நோலன் கம்பெனியை பார்த்தேன், பிஸ்னஸை பார்த்தேன், புரிஞ்சுக்கிட்டேன், பிளானை படிச்சுட்டேன், எனக்கு ப்ரொஜெக்ஷன் கிடச்சிச்சு, நான் ஹேண்டில் பண்ணிடுவேன் சார், இஷ்யூவே கிடையாது. ரொம்ப சிம்பிள் சார், ஃபார் மீ இட்ஸ் ஓகே. என்னோட டார்கெட் இது, இவ்வளோ செய்ய போகிறேன், இதான் என்னோட சேல்ஸ் டார்கெட். அப்படி பட்டு ஸோ கான்ஃபிடென்ட் பேசுகிறேன். ரொம்ப பாராட்டினேன் நான் அவங்கள பார்த்தோன்னே. தட் மச் கான்ஃபிடென்ட் ஆன் ஹர். நான் சொன்னேன் அப்பயே, இவங்க நிச்சயம் ஒரு நல்ல ஐகானாக வருவாங்க. எதனால? சும்மா கான்ஃபிடென்ட்டாக வார்த்தையை சொல்லலை, ஷீ கேன் ஹேண்டில் த பிஸ்னஸ். சொல்கிறாங்க, எனக்கு எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் 3 மாதத்தில் கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டு நான் பாட்டுக்கு வேலை செய்யும் சார். நான் எந்த நேரம் போயிட்டு தேடிக்கிட்டு அவங்க பேசுவாங்களா இவங்க பேசுவாங்க, நான் வெயிட் பண்ண மாட்டேன் சார். ஐ டோன்ட் வெயிட் ஃபார் எனி ஒன். எவ்வளோ கான்ஃபிடென்ட் பார்த்தீங்களா? அப்படி வரணும் ஒரு வியாபாரத்தில். ஏதோ நம்ம செய்கிறோம் போகிறோம் வரணும் இல்லை, எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கிட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள், ஸ்கோர் பண்ணுங்கள், டெவலப் பண்ணிகிட்டே வாங்க. எல்லாருக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க உலகத்தில். நீங்கள் சாதிக்க முடியாது எவ்வளோ விஷயத்தை நீங்கள் சாதிக்க முடியும். இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது உங்களுக்கு. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனோட உங்கள் லைஃப்பை கொண்டு போங்க. see your life totally different. ஒரு வாழ்க்கை, ஒரு சாய்ஸ். லைஃப் இஸ் your choice. நான் அப்படி ஒரு சாய்ஸ், ஒரு முடிவு எடுத்தேன், இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு முடிவு எடுங்க. வாட் really you want and work for it. Life will change. I think கொஞ்சம் கூடவே எக்ஸ்ட்ரா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப பொறுமையாக இருந்த கேட்ட உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வேலையில் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. God bless all.
நன்றி டாக்டர் ரவி. நிறைய விஷயங்கள் சார், அது உங்க அனுபவத்தோட சேர்ந்து மட்டும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப ஆழமாவும் பேசியிருக்கீங்க. அதுல நிறைய அள்ளி கொடுத்திருக்கீங்க. அது எல்லாமே தேவையான விஷயங்களா உள்ளுக்கு பதிய வச்சிருக்கீங்க. அதுக்கு நன்றி 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 டாக்டர் ரவி. உம், இப்ப நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல இருந்து பார்க்கும்போது, உலகத்துல சில இடங்கள்ல குப்பையை கொட்டுறாங்க, சில இடங்கள்ல பூக்களை கொட்டுறாங்க. சோ நான் குப்பையை வாங்கிக்கிற குப்பை தொட்டியா இருக்க போறேனா, இல்ல நான் பூக்களை வாங்குற கோயிலா இருக்க போறேனா அப்படின்றது என் கையில தான் இருக்கு. அப்படின்றத எனர்ஜி அப்படின்றது எதுவா இருக்கு, நீ எதுவா இருக்க அப்படின்றத ரொம்ப ஆழமா சொன்னதுக்கு நன்றி சார். அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் உள்ள போகும்போது டவுட் அப்படின்றது தானாகவே வர ஆரம்பிக்குது. அன்லேர்ன் பண்ணிட்டு எது நமக்கு தேவையோ அதை உள்வாங்குங்க அப்படின்ற சொன்னதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். நிறைய பேரு உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாமே நோட் எடுத்திருந்திருப்பீங்க. அதை படிச்சுட்டு எழுதிட்டு மூடி வச்சு இதோட அடுத்த வாரம் திறக்காம அப்பப்ப நம்மள சரி செஞ்சுக்கிட்டே இருப்போம். டத்து சொன்ன மாதிரி உள்ளுக்கு தன்மை மாற்றம் ஏற்பட்டுட்டே இருக்கும். நிகழ்வு முடிக்கிறதுக்கு முன்பதாக மீண்டும் ஒரு விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். டத்தின் ஆரம்பத்திலே சொன்னாங்க, இங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அதாவது நிறைய பேர் கமிட் பண்ணிருக்காங்க, இருந்தாலும் ஒரு சில பேருக்கு தான் இத்தனை மெசேஜும் இன்னைக்கு போய் சேரணும்னு இருந்திருக்கு. சோ அது நமக்கு பாக்கியசாலிகளா இருக்கும். சோ இது தொடர்ச்சியா நம்மளுக்கு பலன் அளிக்கணும்னா பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்ததா சுயநலம் இல்லாம செய்யுங்க அப்படின்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும்ன்றது டத்தோ ஒரு உதாரணமா இருந்து நிறைய விஷயங்களும் சொல்லியிருக்காரு. என்ன கேட்டீங்கன்னா, இந்த விஷயமே ஒரு பெரிய சேவை. இன்னைக்கு இந்த 2 டாக்லயும் நிறைய விஷயங்கள் நமக்கு தேவையானது உள்ள போயிருக்கு. ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் இதெல்லாம் இல்லாம, கைட் இல்லாம அலக்கழிச்சு போயிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம போன்ல இருக்கிறவங்களுக்கு தயவு இது தொடர்ச்சி நீங்க ஷேர் பண்ணுங்க. அந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது யாருக்கு தேவையோ அவங்க தானா இந்த குடும்பத்தோட சேர்ந்துக்குவாங்க. உங்க மூலமா இன்னும் நிறைய பேர் நல்லா இருப்பாங்க. ஓகே, சோ இந்த நிகழ்வை இன்னையோட கேட்டு முடிக்க கூடாது. நிறைய சார்ஜ் நமக்குள்ள இருக்கணும். இந்த என்வாயரன்மெண்ட்ல நெகட்டிவான என்வாயரன்மெண்ட்ல நம்ம சார்ஜாவே வச்சுக்கணும்ன்றதுக்காக டாக்டர் ரவி சோசியல் மீடியால நிறைய விஷயங்கள் அவருடைய காணொலியை பதிவு செஞ்சு வச்சிருக்காரு. டிக்டாக்ல, இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக்ல, யூடியூப்ல அந்த தலைப்பை ஏத்த மாதிரி உங்களுக்கு வேண்டியதை நீங்க எடுத்து கேட்டு உங்களை சார்ஜ் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அதுக்குள்ள ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இதோட உங்களை அடுத்த 2 வாரங்களில் சந்திக்கும் வரை குட் நைட், டாடா, பபா. அன்னையின் கருவில் கலையாமல் பிறந்தாயே.